பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இஸ்லாமிய வரலாற்றின் முக்கியமான பகுதிகளை நம்முடைய படிப்பினைக்காகவும் நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரித்தனமாகவும் அதை எடுத்துக்கொள்வதற்காக முன்னோர்களுடைய வரலாறுகளை, நல்லோர்கள் சாலிஹீன்களுடைய வரலாறுகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதே நேரத்தில் தவறுகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காகவும் வழிகேட்டிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் எத்தனை இயக்கங்கள் அல்லது எத்தனை குழப்பங்கள் இஸ்லாத்தின் பெயரால் இடையிலே உருவாக்கப்பட்டன, அவை எப்படியெல்லாம் இஸ்லாத்திற்கு முரண்பட்டதாக இருந்து பிற்காலத்தில் எப்படியெல்லாம் அவைகள் அழிந்து போயின என்ற வரலாறுகளையும் நாம் இடையிடையே உங்களுக்கு சொல்லி வருகின்றோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு பொற்காலம் என்று சொன்னால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றை சொல்லலாம். அதே போன்ற வரலாற்றிலே இரண்டாவது உமர் என்று போற்றப்பட்ட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்றை ஒரு பகுதியை நேற்றைய தினம் பார்த்தோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர்கள் எவ்வளவு ஒரு தலை சிறந்த மாற்றத்தை, ஒரு அற்புதமான சீர்திருத்தத்தை எல்லாம் ஏற்படுத்தினார்கள். எப்படி இருந்த ஒரு நாடு அல்லது ஒரு தேசம் அவருடைய கிலாஃபத்திலே எப்படி மாறியது என்ற வரலாற்றை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அன்பு சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேற்கொண்ட சீர்திருத்தங்களில் முக்கியமான சீர்திருத்தம் ஒன்று என்னவென்றால், முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே அவர்கள் மேற்கொண்ட ஒரு நடைமுறையும் ஜிம்மி காஃபிர் என்று சொல்லப்படும். அதாவது இஸ்லாமிய நாட்டிலே இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுவார்கள். ஒன்று ஹர்பி காஃபிர், இன்னொன்று திம்மி காஃபிர் என்று பிரிக்கப்படுவார்கள். அப்படி என்றால் என்ன என்பதை நான் பின்னாடி சொல்கின்றேன். அந்த முஸ்லிம் அல்லாத மக்களிடத்திலே அவர்கள் மேற்கொண்ட ஒரு அணுகுமுறை உலக மக்களுக்கே ஒரு படிப்பினை தரக்கூடியது. அது மட்டுமல்ல, அவர்கள் மேற்கொண்ட அந்த அணுகுமுறையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் அதிலே பார்த்தார்கள். அது எப்படிப்பட்ட அணுகுமுறை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு அவர்கள் மேற்கொண்டார்கள், அதனால் என்ன பலன் விளைந்தது என்பதை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக சொல்கின்றேன். அந்த தொடரிலே அவர்கள் குற்றவியல் சட்டங்களிலே சட்டங்களை கடுமையாக பின்பற்றினாலும் கூட மக்களை தண்டிக்கக்கூடிய விஷயத்திலே மிகவும் ஒரு கவனமாக மிக மிக ஒரு பேணுதலோடு சட்டங்களை கையாண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், இன்றைக்கு ஜனநாயகத்தில் சொல்லப்படுகிறது அல்லவா, 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று. அது இன்னைக்கு ஏற்ற அளவில் இருக்கின்றது. 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது வெறும் ஏற்ற அளவில் தான் இருக்கிறது. அதுக்கு நேர் மாற்றமா என்ன நடந்துட்டு சொன்னா, 1000 நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள், ஆனால் ஒரு குற்றவாளி கூட ஈஸியாக அவனுக்கு தண்டனை கிடைக்காது, இலகுவிலே தண்டனை கிடைக்காது என்ற ஒரு அவலநிலை தான் இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்திலே மிகவும் கவனமாக இருந்தார்கள். குறிப்பாக எல்லா கவர்னர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள். எந்த காரணத்தை கொண்டும் சந்தேகத்தின் பேரிலே ஊர்ஜிதமான முழுமையான உறுதியான ஆதாரம் இல்லாத பட்சத்திலே சந்தேகத்தின் பேரிலே யாரையும் தண்டிக்க கூடாது, யாரையும் கைது செய்யக்கூடாது என்ற சட்டத்தை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதலாக கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் உத்தம சஹாபாக்களுடைய ஆட்சிக்கு பிறகு
ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி கிலாஃபத்திற்கு பிறகு சுமார் 78-80 ஆண்டுகளுக்கு இடையிலே உமையாக்களுடைய ஆட்சி காலத்திலே முழுக்கியத்தினை நான் சொன்னேன். அதாவது கிலாஃபத்துக்கும் முழுக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நேற்றைய தினம் பயானில் சொன்னேன். அந்த முழுக்கியத் என்று சொல்லக்கூடிய மன்னராட்சியிலே நிறைய இஸ்லாமிய நடைமுறைகள் மாறப்பட்டு இஸ்லாமிய கட்டளைகள் மீறப்பட்டு மனம்போன போக்கிற சட்டங்கள் இயற்றப்பட்டன. அந்த மன்னர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சட்டமாக கருதப்பட்டது. இவற்றையெல்லாம் மாற்றி அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீண்டும் ஒரு உறுதியான ஹிலாஃபத்தை, உறுதியான இறையாட்சியை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்றால் அது மிகையாகாது. அதுக்காண்டி அவங்க என்னென்ன செய்யணுமோ அத்தகைய எல்லா சட்டங்களையும் எல்லா காரியங்களையும் ஏற்படுத்தினார்கள். குறிப்பாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நான் நேற்றைய தினம் சொன்னேன், அவர்கள் நேற்று எவ்வளவு சீர்திருத்தங்களை செஞ்சாங்கன்னு சொன்னேன். இன்னும் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் எவ்வளவு சீர்திருத்தங்கள். இவை எல்லாவற்றையுமே அவர்கள் செஞ்சு முடிச்சு எத்தனை வருஷத்துலங்க? 2 வருஷம் தான் அவர் ஆட்சி செய்தார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆட்சி செய்தது 2 வருடம் தான். அந்த 2 வருடத்திலேயே அவர்கள் இவ்வளவு பெரிய மாற்றங்களையும் இவ்வளவு பெரிய சீர்திருத்தங்களையும் செய்தார்கள். அதனால்தான் வரலாற்றிலே அவர்கள் உமர் சானி, 2வது உமர் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போற்றப்படுகின்றார்கள். அதுவரை உமையாக்களுடைய மன்னராட்சியில அடிக்கடி என்ன நடக்கும்னா போர் நடக்கும். அடிக்கடி அவர்களுக்கு மத்தியில அந்த நாட்டின் மீது போர், இந்த நாட்டின் மீது போர், போர் மூலமா சில சமயங்களில் வெற்றி கிடைக்கும், சில சமயம் தோல்வி கிடைக்கும். அதனால் பகைகள் வளரும், அதனால் அரசியல் லாபங்கள் கிடைக்கும். இப்படி பல்வேறு விதமான போர்கள் நடந்து கொண்ட நேரத்தில் அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆட்சி செய்த 2 வருடத்திலே எந்த ஒரு போருமே நிகழாமல் பார்த்து கொண்டார்கள். அதாவது போர் என்பது எந்த விதத்திலும் ஒரு முழுமையான தீர்வாக இருக்க முடியாது என்று முடிந்தவரை சமாதானத்தை மேற்கொள்வார்கள். முடிந்தவரை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சமாதானம் மூலமாக ஒரு பிரச்சனை தீர்க்க பார்ப்பார்கள். முடியாத பட்சத்தில் ஓரிரு போர்களை நடத்தினார்கள். அந்த போருக்கும் அவர்கள் தலைமை தாங்கவில்லை, நிர்பந்தமாக நடத்தினார்களே தவிர மற்றபடி அவர்களாக விரும்பி 2 வருடங்களிலே எந்த ஒரு போரையுமே அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நடத்தவில்லை. ஒரு முறை குராசான் பகுதியிலே, குராசான் பகுதிங்கிறது ஈரானில் உள்ள ஒரு பகுதி, ஈரானில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி குராசான் பகுதி. அந்த குராசான் பகுதியினுடைய கவர்னராக இருந்த ஜர்ராஹ் இப்னு அப்துல்லா என்பவர் அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கலீஃபாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். கடிதத்தில் என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, இந்த குராசான் பகுதி மக்களுக்கு குதிரைகளும் வாள்களும் தான் பதில் சொல்ல வேண்டும். குதிரைகளும் வாள்களும், அதாவது வாள் என்பது கத்தி, அந்த குதிரைகளும் வாள்களும் தான் இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். சமாதானமாகவோ அன்பாகவோ சொல்ல இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம சொல்ற எந்த சட்டத்தையுமே நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குராசான் பிரதேசத்தை அந்த கவர்னர் ஜர்ராஹ் இப்னு அப்துல்லா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்திற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் எழுதினாங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் குதிரைகளையும் வாட்களையும் பயன்படுத்தி தான் அந்த மக்களை அடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குதிரைகளையும் வாள்களையும் பயன்படுத்துவதற்கு பதிலாக நேர்மையை உண்மையை பயன்படுத்துங்கள். நேர்மையை உண்மையை பயன்படுத்தினால் குதிரையின் மூலமாக வாள்கள் மூலமாக நாம் சந்திக்க வேண்டிய நம்முடைய வெற்றியை நேர்மையின் மூலமாக உண்மையின் மூலமாக சாதிக்க முடியும். ஆகவே மக்களுக்கு மத்தியில் நேர்மையை உண்மையை நீங்கள் பரவலாக்குங்கள், அதற்காக நீங்கள் பாடுபடுங்கள் அப்படின்னு சொல்லி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த குராசான் பிரதேசத்து கவர்னருக்கு பதில் எழுதுகிறார்கள். பிற்காலத்தில் இந்த குராசான் பகுதியில் என்ன நிலைமை ஏற்படுகிறது என்றால், அந்த வரலாற்றை நம்ம பின்னாடி பார்த்தா நமக்கு புரியும். என்னன்னு சொன்னா, அந்த குராசான் பகுதி மக்கள் எல்லோருமே, அதாவது இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக தங்களுடைய வாள்களையும் தங்களுடைய கத்திகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த அந்த குராசான் பகுதி மக்கள், அதாவது நெருப்பு வணங்கிகள் மஜூசிகளாக இருந்த அந்த மக்கள் பிற்காலத்திலே ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டு தங்களை தாங்களே இஸ்லாத்தில் நுழைத்துக் கொள்கிறார்கள். எல்லாருமே முஸ்லீமா மாறிடுறாங்க. இந்த செய்தியை ஹர்ராஜ் இப்னு அப்துல்லா அவர்கள், அந்த அதிபர், அந்த கவர்னர் வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தகவல் சொல்றாரு, நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு நான் வந்து வாள்களையும் குதிரையும் பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் எல்லாரும் நரகத்துக்கு போயிருப்பார்கள். ஆனா நீங்க சொன்னபடி நான் உண்மையை நேர்மையை பயன்படுத்தியதனால் இன்னைக்கு அவங்க எல்லாமே சொர்க்கவாதிகளாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கவர்னர் வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே ஒரு தீர்க்கமாக அணுகுவதிலும், நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி தீர்ப்பு எடுப்பதிலும் முடிவெடுப்பதிலும் அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இஸ்லாமியவாதியாக, மிகச்சிறந்த அறிஞராக இருந்தார்கள். அதாவது எந்த பிரச்சனைக்குமே
யார் ஒரு ப்ராப்ளம் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னா அவங்களை அணுகி அவர்களை கூப்பிட்டு எதற்காக பிரச்சனை பண்றாங்க, ஏன் இந்த மாதிரி குழப்பம் பண்றாங்கன்னு சொல்லி அவர்களை பேசி அவருடைய பிரச்சனைக்காக தீர்வு காண வேண்டும் என்பதிலே உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பல நேரங்களிலே அதற்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எதிரிகள் தரப்பிலே நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்வதிலே கொஞ்சம் தயக்கம் காட்ட மாட்டாங்க. எதிரிகள் தரப்பில் நியாயம் இருந்தா உடனே என்ன பண்ணாங்க, அந்த நியாயத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க சொல்றதா சரி, உங்களோட நிலைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அதற்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இறங்கி போய்விடார்கள் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு நேரத்தில் யமன் பகுதியிலிருந்து உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொதுமக்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் சொன்னா, அரசு அதிகாரிகள் எங்களுடைய பொருட்களை கொள்முதல் செய்யும் பொழுது, அரசு அதிகாரிகள் எங்களுடைய விளை பொருட்களை அரசாங்கத்திற்காக கொள்முதல் செய்யும் போது மிக குறைந்த விலையில் கொள்முதல் செய்யறாங்க, அதனால எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்ன உடனே அதற்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யமனுக்கு புறப்பட்டு போறாங்க. எங்க மதீனாவிலிருந்து யமனுக்கு புறப்பட்டு போறாங்க. அதாவது சாதாரண பொதுமக்களிடத்திலிருந்து வந்த அந்த புகாரை கேட்டு இவர்களே நேரடியாக போய் அந்த புகார் உண்மை என்று தெரிந்தவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுத்ததுடன் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு அல்லாஹ்வை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் மறுமையை பற்றி சிந்தனை ஏற்படுத்தி, நீங்கள் அதிகாரம் என்பது உங்களுக்கு கிடைத்த வாய்ப்போ பதவியோ அல்ல, அது அல்லாஹ்வுடைய மக்களை அல்லாஹ்வுடைய ஆட்சியை அல்லாஹ்வுடைய நடைமுறை நடைபெறுவதற்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு அது. ஆகவே இதை நீங்கள் முறையாக செயல்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ்ட்ட மறுமையிலே குற்றவாளியாக நிறுத்தப்படுவீர்கள் சொல்லி என்ன பண்ண உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த அதிகாரிகளுக்கு உபதேசம் பண்ணிட்டு வர்றாங்க. அதற்கு பிறகு அந்த பிரச்சனை சீர் செய்யப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அதற்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகவும் நேர்மையாக, அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆட்சி செஞ்சதுனால அவருடைய ஆட்சி இன்று வரை வரலாற்றிலே போற்றப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு சொன்ன இப்போ திம்மி காஃபிர்களுடைய விஷயத்திலே உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேற்கொண்ட முறை. திம்மி காஃபிர்னா யார் அப்படின்னு சொன்னா, அதாவது இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் காஃபிர்கள் முஸ்லிம் அல்லாத மக்கள் இருந்தால் அவர்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஹர்பி காஃபிர், இன்னொன்னு திம்மி காஃபிர். ஹர்பி காஃபிர்னா என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக, ஹர்ப் என்றால் போர், இஸ்லாத்திற்கு எதிராக போரிடுவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் முஸ்லீம்களை தாக்குவதற்கும் முஸ்லீம்களை அழிப்பதற்கும் திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் ஹர்பி காஃபிர்கள். அது அல்லாம இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கப்பம் கட்டி வரி கட்டி ஜிஸ்யா என்று சொல்லக்கூடிய வரியை கட்டி இஸ்லாமிய ஆட்சி சொல்லக்கூடிய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்றால் அவர்களுக்கு பேர் திம்மி காஃபியர். இவங்க சண்டைக்கோ சச்சரவுக்கோ பிரச்சனைக்கோ போக மாட்டாங்க. முஸ்லீம் ஆட்சியாளர்களோடு அன்பாகவும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு, ஏதோ நாங்க இந்துக்களா இருந்துக்கிறோம் இல்ல காஃபிர்களா இருந்துக்கிறோம், எங்களுடைய வழிபாடு நாங்க நடத்திக்கிறோம், ஆனால் நாங்க முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கோ முஸ்லீம்களுடைய இஸ்லாத்திற்கோ நாங்க எந்த விதத்தில் இடையூறு செய்ய மாட்டோம் என்று இருப்பவர்கள் திம்மி காஃபிர்கள். அதாவது அவர்களுடைய பொறுப்பை ஆட்சி அதிகாரத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். திம்மத் என்றால் ஜிம்மா என்று உருதுவிலே சொல்வார்கள். ஜிம்மா என்றால் உருதுவிலே பொறுப்பு என்று சொல்லப்படும். அதாவது அவர்களுடைய பொறுப்பு, அவருடைய விஷயங்களுக்கு முஸ்லீம் ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதனால அவர்களுக்கு பேர் திம்மி காஃபிர் பேரு. இந்த ஹர்பி காஃபிர்களை பொறுத்தவரையில எல்லா மன்னர்களுமே எல்லா ஆட்சியாளர்களுமே, அதாவது அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போன்ற எல்லா சஹாபாக்களுமே ஹர்பி காஃபிர்களுடைய விஷயத்திலே ரொம்ப கவனமா இருப்பாங்க. தேவைப்பட்டால் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சி பண்றாங்கன்னு தெரிஞ்சா அவர்களை கொல்லவும் தயங்க மாட்டார்கள். இது ஹர்பி காஃபிர் நிலைமை. இந்த திம்மி காஃபிரை பொறுத்தவரையில அவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் எல்லா விதமான அனுசரணைகளை உரிமைகளை கொடுக்க வேண்டியது இஸ்லாமிய ஆட்சியின் கடமை. அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலும் சரி, ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன், அந்த எல்லா கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி திம்மி காஃபிர்கள் போற்றப்பட்டார்கள், கண்ணியப்படுத்தப்பட்டார்கள், அவர்களுக்குரிய உரிமைகளும் வழங்கப்பட்டது. ஆனால் பிற்காலத்திலே அந்த உமையாக்களுடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு உமையாக்களுடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு, அந்த முலூக்கியத் என்ற மன்னராட்சி வந்த உடனே திம்மி காஃபிர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு எந்த சலுகையுமே கொடுக்கறது இல்லை, அவர்களை ஒரு பொருளாவே மதிக்கிறது இல்லை. இந்த நிலையில தான் அதற்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பண்றாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. திம்மி காஃபிர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், திம்மி காஃபிர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக சில நிபந்தனைகளும் சில சட்டங்களை ஏற்றாங்க. முதல் சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களிடத்தில் வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறாங்க, தும்மி காஃபிர்களிடத்திலே அன்பா நடந்து கொள்ள வேண்டும், மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் மேல் இறக்கப்படணும். திம்மி காஃபிர்கள் மேல முதல்ல இறக்கப்படணும். நீங்க அவங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப கடுமையா நடந்து அவர்களுக்குள்ள உரிமைகளை பறித்து அவர்களை அந்த நாட்டில் வசிக்கிறதுக்கே தகுதியற்ற ஜீவன்களா அவங்களை நினைக்க கூடாது. அவர்களுக்குரிய உரிமைகளை, அவர்களுக்குரிய ஹக்குகளை முறையாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு சட்டம் போடுறாங்க. சட்டம் போட்டு ஜிஸ்யாவை வசூலிக்கும் பொழுது முறையாக வசூலிக்க வேண்டும். எந்த திம்மி காஃபிர் ஏழையாகவோ அல்லது வயோதிகராகவோ அல்லது வறியவராக இருக்கின்றாரோ அவருக்கு திம்மி, அதாவது அவருக்கு ஜிஸ்யா வரி கட்டுவதற்கு வழி இல்லை என்றால்,
ஜிஸ்யா வரி விதிப்பதற்கு வழி இல்லை என்றால் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மற்ற காஃபிர்களிடத்தில் போய் சொல்லி அவருக்கு கஃபாலத்தை ஏற்படுத்த வேண்டும். கஃபாலத்து சொன்னா அவருக்கு ஸ்பான்சர் அரேஞ்ச் பண்ணணும். அந்த எந்த காஃபிரால, எந்த திம்மி காஃபிரால அரசாங்கத்துக்கு ஜிஸ்யா வரி செலுத்த முடியல, ஏழையா இருக்கிறாரு அல்லது வறியவரா இருக்கிறாரு அல்லது சம்பாதிக்கிற வழி இல்லைன்னு சொன்னா அவர் என்ன பண்ணணும், அப்படியே விட்டு வரக்கூடாது, கசக்கி பிழியக்கூடாது. மற்ற வசதி உள்ள காஃபிரிடத்துல சொல்லி அவருக்கு கஃபாலத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், அவருக்கு வந்து யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும். அப்படி யாருமே அவருக்கு ஸ்பான்சர் வர ஒத்து வரவில்லை என்றால் அரசாங்கம் அவருக்கு ஸ்பான்சர் செய்ய வேண்டும். அந்த திம்மி காஃபிருக்கு அரசாங்கமே என்ன பண்ணணும், அந்த ஜிஸ்யா தொகை அவருக்கு கொடுத்து அவர் என்ன பண்ணணும், ஜிஸ்யா வரியை செலுத்த வேண்டும். ஆகவே திம்மி காஃபிர்களுக்கு இப்படி ஒரு புரட்சிகரமான உரிமையை கொடுத்தது முதலாக அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். அதே மாதிரி திம்மி காஃபிர்களுக்கு அரசாட்சியில எல்லா விதமான உரிமைகள் இருக்குது. எந்த அளவுக்கு சொன்னா முஸ்லீம்களுக்குரிய உரிமைகள் எல்லாமே அவர்களுக்கு இருக்கிறது, அவர்கள் முஸ்லீம்களை போன்றே நடத்தப்படுவார்கள் என்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா ஒரு திம்மி காஃபிர் கொல்லப்படுகிறான் என்றால் ஷரியத்துடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு திம்மி காஃபிர் ஒரு முஸ்லிமால் கொல்லப்பட்டால் அந்த முஸ்லிமையும் அந்த திம்மி காஃபிருக்கு பாரமா கொல்லப்பட வேண்டும். எப்படி ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டால், உதாரணமா அப்துல் காதர்ங்கிறவரு ஒரு அப்துல் ரஹ்மான கொலை செஞ்சாரு. இந்த அப்துல் ரஹ்மானை கொலை செய்ததற்கு அப்துல் காதருக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொன்னா, இந்த அப்துல் ரஹ்மானுடைய உரிமையாளர்கள் வாரிசுதாரர்கள்ட்ட கேட்கணும். அவனுடைய வாரிசுதாரர்கிட்ட கேட்கணும், நீங்க அப்துல் காதரை என்ன பண்ண போறீங்க, மன்னிச்சு விட்டுறீங்களா அல்லது தண்டிக்க போறீங்களா அப்படின்னு கேட்கணும். நாங்க வந்து தண்டிக்க தான் செய்யணும், அவரை கொல்லத்தான் செய்யணும் வாரிசுதாரர்கள் சொன்னாங்கடா, அவர் வந்து கொல்லத்தான் செய்யணும். இல்ல இல்ல நாங்க அவருக்கு ஏதாவது எங்களுக்கு குற்ற பரிகாரம் வாங்கி கொடுங்க, எங்களுக்கு ஏதாவது உதவி பரிகாரம் வாங்கி கொடுங்க, அமௌண்ட் வாங்கி கொடுத்துட்டா நாங்க அவர் விட்டுறோம் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட என்ன பண்ணலாம், அந்த கொலை செய்த கொலையாளி இடத்திலிருந்து ஒரு தொகையை வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட மன்னிச்சு விட்டுறலாம். இது ஷரியத்து கொடுத்த சட்டம். இது எப்படி ஒரு முஸ்லீமை கொலை செய்து விட்டால் சட்டமோ இதே சட்டத்தை அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பண்ணாங்க. முதலாக திம்மி காஃபிருடைய விஷயத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. அந்த அவங்க ஆட்சியிலே ஹீரா என்ற பகுதியிலே ஒரு முஸ்லீம் என்ன பண்ணினாருன்னா ஒரு திம்மி காஃபிரை கொலை பண்ணினாரு. கொலை பண்ணவன அந்த திம்மி காஃபிருடைய வாரிசுதாரர்களை கூப்பிட்டு அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த கொலையாளியை ஒப்படைத்து நீங்கள் விரும்பினால் இவரை கொலை செய்து கொள்ளுங்கள், இல்லை நீங்கள் விரும்பினால் இவரை வந்து மன்னிச்சு விட்டுருங்க, இவரிடத்திலிருந்து ஏதாவது ஃபிதியா தொகை வாங்கிக்கிங்க, நஷ்டஈடு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பையும் ஒரு பரபரப்பையும் உருவாக்குது. என்ன இது, முஸ்லீம்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை போய் உமர் இப்னு அப்துல் அசீஸ் திம்மி காஃபிர்கள் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா திம்மி காஃபிர்களுக்கு மத்தியிலே இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினா சகோதரர்களே, பின்னாடி இந்த திம்மி காஃபிர்கள் கூட்டம் கூட்டமா ஆயிரக்கணக்கிலே இஸ்லாத்திற்கு வருவதற்கு அவர்கள் கொடுத்த இந்த சலுகைகள் உரிமைகள் எல்லாம் ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இதே மாதிரிதான் நான் உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கை வரலாறு சொன்னேன். அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அவங்களுடைய ஆட்சியின் கீழ் வாழ்ந்த இந்துக்களுக்கும் அதே மாதிரி ஐயர்களுக்கும் பிராமணர்களுக்கும் அதே மாதிரி சிருங்கேரி மடம் என்று சொல்லக்கூடிய பிரபலமான மடத்திற்கும் அவர்கள் தங்களுடைய கருவூலத்திலிருந்து மாதம் வருடாவடம் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதாவது மடங்கள் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் இந்த இந்து பூசாரிகள் சாமியார்களுக்குள்ள உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதிலே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அதே மாதிரி தான் அல்லாஹ்வின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. அதே மாதிரி தான் இங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திம்மி காஃபிர்களுடைய விஷயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். இது இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒரு எதிர்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தினால் கூட அந்த எதிர்ப்பை பற்றி அவங்க கவலைப்படாம திம்மி காஃபிர்களுக்கு மத்தியிலே கொடுக்க வேண்டிய ஹக்குகளை உரிமைகளை முறையாக கொடுத்தார்கள். அப்படி அந்த முஸ்லீம் கொலையாளியை அந்த திம்மி காஃபிருடைய வாரிசுதாரத்தை ஒப்படைக்கும் பொழுது அந்த திம்மி காஃபிர்கள் என்ன முடிவு பண்ணிடுறாங்க, வாரிசுதாரர்கள் நாங்களே ஒரு கொலைத்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த கொலையாளி அவர்கள் கையில ஒப்படைத்து இவரை கொலை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லா மக்களுக்குமே சம உரிமை வழங்கணும், மக்களுக்கு மத்தியில் நியாயமும் நீதி நடக்கணுங்கிறதுல அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அதே மாதிரி இதற்கு முன்னால உமையாக்களுடைய ஆட்சியிலே அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு பிறகு அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி வரை சுமார் 60-70 வருட ஆட்சி காலத்திலே உமையாக்களுடைய ஆட்சியிலே என்ன பண்ணுவாங்க, மன்னருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஒரு அப்பாவி திம்மி காஃபிர் இருந்தாண்டா அவன் இடத்தை அபகரிச்சுட்டு வந்துருவாங்க. அவன் யார்கிட்டயுமே கேட்கவும் முடியாது, முறையிட முடியாது. இந்த முறையை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாற்றி என்ன பண்ணாங்க, ஒரு முறை அவங்களுடைய அரசவைக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை சொன்னா, ஒரு திம்மி காஃபிருடைய இடத்தை ஒரு இன்னொரு
முஸ்லீம் அபகரிச்சுட்டான்னு சொன்ன உடனே அந்த முஸ்லீம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, இது யாருடைய இடம் சொல்லி. அவரு ஆமா இது அபகரிச்ச இடம் தான் தெரிஞ்ச உடனே அந்த இடத்தை பிடுங்கி அந்த திம்மி காபிரத்தில் ஒப்படைச்சிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் நடக்குது. நான் நேற்றைய தினம் சொன்னேன், இந்த மன்னருடைய சொத்துக்களை பூரா பைத்துல் மால்ல ஒப்படைங்க, இல்லைன்னு சொன்னா யார் யார் இடத்துல நீங்க அபகரித்தீர்களோ பிடிங்கினீர்களோ அதை பூரா ஒப்படைங்கன்னு சொல்லும் பொழுது மன்னர் குடும்பத்தாரெல்லாம் என்ன பண்ணாங்க, எங்களுடைய உடலிலிருந்து கழுத்து கீழே விழும் வரை நாங்கள் அந்த சொத்துக்களை ஒப்படைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி தாங்கள் முன்மாதிரியாக இருந்து தங்களுடைய அத்தனை சொத்துக்களையும் யார் யாரிடத்திலிருந்து பெறப்படுதோ அவருக்கு ஒப்படைத்தார்கள். யாருக்கு எந்த பொருளை உரிமையாளர் தெரியலையோ அந்த பொருட்களை எல்லாம் பைத்துல் மால்ல சேர்த்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அவர்கள் அணிந்து வந்து உயர்தரமான ஆடை, அவர் பூசி வந்து உயர்தரமான அத்தர் எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணாங்க, பைத்துல் மால்ல சேர்த்தாங்க சொன்ன உங்களுக்கு. அப்படி அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி எல்லா சொத்துக்களையும் பைத்துல் மால்ல சேர்க்கும் பொழுது பாக்குறாங்க, அவங்களுடைய மனைவி அன்னை ஃபாத்திமா, அவங்க பேர் ஃபாத்திமா தான் ரஹிமஹுல்லாஹ், அவங்க கிட்ட அவங்களுடைய தந்தை அப்துல் மலிக் என்பவர் கொடுத்த சொத்து இருக்குது. அவங்களுடைய தந்தை அப்துல் மலிக் கொடுத்த ஒரு பெரிய சொத்து, பெரிய தங்க புதையில இருக்குது, தங்க குவியல் இருக்குது. இதை பார்த்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இதே எல்லாத்தையும் பைத்துல் மால்ல சேர்த்துக்கிறாங்க மனைவி கிட்ட. அப்ப அந்த அம்மையார் சொல்றாங்க, இது யாரும் அபகரிச்ச சொத்துலாம் இல்ல, இது யார்ட்டையும் பிடுங்க சொத்து இல்ல, என்னோட தாப்பனாட்டு எனக்கு கிடைச்ச வாரிசு சொத்து, அதனால இது எப்படி கொடுக்க முடியும்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரெக்யூஸ்டா தான் கேட்டாங்க. ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உன்னுடைய தகப்பனார் என்ன மூட்டை தூக்கி கஷ்டப்பட சம்பாதிச்சாரு, அவரும் ஆட்சியாளராக இருக்கும் பொழுது ஏதாவது வகையில் யார்ட்டையாவது அபகரிச்சிருக்கலாம், அதனால இந்த பொருள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, இதை உடனே பைத்துல் மால்ல ஒப்படைச்சுன்னு சொன்ன உடனே அந்த அம்மையார் யோசிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, நீ பைத்துல் மாலிலே ஒப்படைப்பதா அல்லது என்னை விட்டு பிரிவதா என்பதை தீர்மானித்துக்கொள் அப்படிங்கிறாங்க. பைத்துல் மால் இந்த பணத்தை போல ஒப்படைக்கிறியா, இல்லைன்னா நான் உன்னை தலாக்கு விட்டு என்னிடத்தில் பிரிவதா என்பதை தீர்மானித்துக்கொள் சொன்ன உடனடியா அந்த அம்மையார் தன்னுடைய கணவன் மேல அவ்வளவு பாசமும் அன்பு மரியாதை இருந்ததுனால உடனடியா தன்னுடைய தகப்பன் வீட்டில் வந்த அந்த சொத்துக்களையும் அந்த நகை குவியலையும் உடனே பைத்துல் மால்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க அன்னை ஃபாத்திமா அவர்கள். இப்படி தன்னுடைய குடும்பத்திலிருந்து அந்த ஒரு நல்ல ஒழுக்கத்தை, நல்ல ஒரு நடைமுறை ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமா என்ன உமையாக்களுடைய ஆட்சியிலிருந்து, உமையாக்களுடைய மன்னர் குடும்பத்தில் இருந்த அந்த சொத்துக்களையும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண பைத்துல் மால்ல சேர்த்துறாங்க. பல நேரங்கள்ல மற்றவர்கள்ட்ட யார்கிட்ட அபகரிச்சாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதே மாதிரி ஒரு முறை வலீத் மன்னர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு முன்னால் வலீத் என்ற மன்னர் தான் கலீஃபா மன்னராக இருந்தார். அவருடைய மகன் அப்பாஸ் என்பவர் இருந்தார். இந்த அப்பாஸ் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வருது, வலீதுடைய மகன் அப்பாஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது. குற்றச்சாட்டு வைக்கிறது யார் அப்படின்னு சொன்னா ஒரு திம்மி காஃபிர். இந்த திம்மி காஃபிர் வந்து அப்பாஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர் எனக்கு சொந்தமான ஒரு இடத்தை அபகரித்துக் கொண்டார், எனக்கு சொந்தமான ஒரு இடத்தை இவர் வந்து பறிச்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த அப்பாஸ் இப்னு வலீதை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அப்பாஸ் சொல்றாரு, இது நான் அபகரிக்கலாம் இல்ல, எனக்கு என்னுடைய தந்தையிடத்தில் இருக்கிற வாரிசு சொத்து, அது என்னுடைய தந்தையிடமிருந்து கிடைத்த வாரிசு சொத்து, இந்த பாருங்க அதுக்கான சான்று அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறாங்க, அந்த பட்டயத்தை எடுத்து காட்டுறாங்க, என்னுடைய தந்தை எனக்கு கொடுத்த வாரிசு சொத்து இது அப்படின்னு சொல்லி. அப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி கேக்குறாங்க, உன்னுடைய தந்தைக்கு இந்த சொத்து எப்படி கிடைச்சது, உன்னுடைய தந்தைக்கு இந்த சொத்து எப்படி கிடைச்சது அப்படின்ற உடனே அந்த அப்பாஸ் சொல்றாரு, என்னுடைய தந்தைக்கு எப்படி கிடைச்சது தெரியாது, ஆனா இப்ப என்கிட்ட இருக்குது உறுதியான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கிதாபுல்லாஹி அஃலல் மின் சனதி அபீக, அல்லாஹ்வுடைய வேதம் என்பது உன்னுடைய தந்தை எழுதி கொடுத்த பட்டயத்தை விட உயரமானது, உறுதியானது, உயர்வானது. ஆகவே அல்லாஹ்வுடைய வேதத்தில் என்ன இருக்குதுண்டா, அநியாயக்காரர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய பாதிக்கப்பட்ட தொகையை கொடுத்து விடுங்கள், அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றான். ஆகவே வந்து அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிற அந்த திம்மி காஃபிர் உங்களுடைய தகப்பனாருடைய காலத்தில் அபகரிக்கப்பட்ட நிலம் இது, ஆகவே நீங்க அதை கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் அந்த இடத்தை பிடுங்கி அந்த பாதிக்கப்பட்ட அந்த திம்மி காஃபிரத்திலே ஒப்படைச்சாங்க. இப்படி அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பல்வேறு காலகட்டங்கள் எந்த அளவுக்கு சொன்னா, கிறிஸ்தவர்கள் பின்னாடி வரக்கூடிய பிலிப்பி ஹிட்டி போன்ற வரலாற்று பேராய்வாளர்கள் எழுதும்போது சொல்றாங்க, கிறிஸ்தவர்களும் யூதர்களும் உலகத்திலே சந்தோஷமாக இருந்தது ஒன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே, இன்னொன்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி காலத்திலே. அதாவது கிறிஸ்தவர்கள் யூதர்களும் உலகத்தில் நிம்மதியா எங்கேயா இருந்தாங்கன்னு சொன்னா ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் இருந்திருக்காங்க, அவருக்கு அடுத்தபடியாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் இருந்திருக்காங்க. இந்த இரண்டு காலத்தில் இருந்தால் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் நிம்மதியா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு முறை கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் ஒரு சட்டத்தை, ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க. என்னன்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் குடும்பத்தார் இடத்துல ஒரு சொத்து இருக்கின்றது, அந்த சொத்து வந்து ஒரு காலத்தில் எங்களுடைய கிறிஸ்தவ ஆலயமாக இருந்தது, கிறிஸ்தவ சர்ச்சா இருந்துச்சு, அது பிற்காலத்தில் எப்படியோ தவறான முறையில் முஸ்லீம் கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அந்த டாக்குமெண்ட்ல எடுத்து பாக்குறாங்க. ஆதாரங்களை பார்க்கும்போது அவங்க சொல்றது உண்மை தெரிஞ்ச உடனே அந்த முஸ்லீம் குடும்பத்தார் பறிச்சு அந்த இடத்தை, அந்த சர்ச்சை கிறிஸ்தவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க.
உடனே அந்த முஸ்லீம் குடும்பம் வந்து அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ்ல முறையிடுறாங்க, நாங்க இவ்வளவு காலமா குடியிருந்த வீடு அது, எங்க குடியிருந்த வீடு கூட கிடையாது, எங்க வீட்டை அபகரிச்சு நீங்க அந்த மாதிரி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரோட நிலையை அறிந்து அவர்களுக்கு பைத்துல் மால்ல இருந்து ஒரு வீட்டை கொடுத்தார்கள். பைத்துல் மால்ல இருந்து அரசு கருவூலத்திலிருந்து ஒரு வீட்டை கொடுத்து இந்த வீட்டை நீ வசிச்சீங்க, ஆனா அந்த வீட்டை நீங்கள் கிறிஸ்தவர்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி அந்த வீட்டை பிடிக்கி அதற்கு கிறிஸ்தவரிடத்திலே அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுத்து விட்டார்கள். இப்படி பல்வேறு சீர்திருத்தங்களையும் ஒரு நியாயம்னா என்ன நீதம்னா என்ன அதை உலகத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதிலே உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதிலும் அதாவது ஷரியத்தை நிலைநாட்டுவதிலும் மிகப்பெரிய பங்கெடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதில் மக்களுக்கு மத்தியில் தக்வாவையும் இறையச்சத்தை அதிகமாக போதிச்சாங்க. மக்களுக்கு மத்தியில் இருந்த ஆடம்பரத்தை ஒழித்தார்கள். என்னன்னு சொன்னா கல்யாணம் வந்துட்டா மக்களுக்கு மத்தியில் ஆடம்பரம் இருந்துச்சு. அந்த உமையாக்கள் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டு மன்னர்கள் நடத்தக்கூடிய ஆடம்பரங்களை பார்த்து ஏழைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவர்களுடைய லெவலுக்கு ஆடம்பரம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக என்னன்னு சொன்னா இன்னைக்கு ஏழைகள் இன்னைக்கு கல்யாணம் எடுத்துட்டாலே ஏழைகள் வீட்டு கல்யாணத்தை வந்து ஆடம்பரமும் அனாச்சாரமும் வீண்விரை நடக்குது அப்படின்னு சொன்னா அது எதை பார்த்துச்சுன்னா செல்வந்தர்கள் வீட்டு வீட்டில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை பார்த்து இவங்க தாங்க லெவலுக்கு என்ன பண்றாங்க, அனாச்சாரம் பண்றாங்க. செல்வந்தர் வீட்டு லெவல்ல ஒரு கல்யாணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்படுது அப்படின்னா இந்த ஏழை என்ன பண்றாரு, அவருடைய கல்யாணத்துக்கு அவருடைய லெவலுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறோம், அப்பதான் நமக்கு மரியாதை என்ன பண்றாரு, அவருடைய லெவலுக்கு அவர் வீண் விரயம் பண்றாரு. ஆகவே அது ஏழை வீட்டு கல்யாணமா இருந்தாலும் செல்வந்தர் வீட்டு கல்யாணமா இருந்தாலும் ஒரு 10,000 முடிகிற காரியமா இருக்கும். 10,000 முடிய வேண்டிய காரியம் அந்த செல்வந்தர் என்ன பண்ணுவார், 10 லட்சம் செலவு பண்ணுவாரு, இந்த ஏழை 2 லட்சம் செலவு பண்ணுவாரு. ஆகவே இரண்டுமே இஸ்ராஃப் தான். இந்த மாதிரி தான் மன்னர்களுடைய அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்து மக்கள் எல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்த பொழுது அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நான் ஏற்ற சொன்ன உங்கள்கிட்ட அவங்க உடுத்தி வந்த அந்த பகட்டான ஆடம்பரமான ஆடைகள் எல்லாம் ஹிலாஃபத்து பதவி ஏற்ற உடனே திறந்து விட்டு சாதாரண ஃபக்கீர மாதிரி ஏழை மாதிரி ஆடை அணிய ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லி அந்த நிலையை அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் பண்ணாங்க. ஆடம்பரம் இருக்கக்கூடாது, எந்த அளவுக்கு என்றால் பல நேரங்களில் சட்டமா கொண்டு வந்தாங்க. திருமணம் என்றால் திருமணத்தில் இத்தனை பேர் தான் கலந்துக்கணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. திருமணத்தில் தான் ஒரு கல்யாணம் நடந்தா அந்த கல்யாணத்தில் இவ்வளவு பேர் தான் கலந்துக்கணும், இதுக்கு மேல திருமணத்தில் யாரும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நிறைய சீர்திருத்தங்கள் மக்களுக்கு மத்தியில நற்குணங்களை போதிச்சாங்க, இறையச்சத்தை போதிச்சாங்க. இறையச்சத்தை போதிப்பதற்கென்றே ஒரு துறையை ஏற்படுத்தி அதற்கென்று உலமாக்களை நியமிச்சு மக்களுக்கு மத்தியில தக்வாயை பத்தியும் அல்லாஹ்வுடைய பயத்தை பத்தியும் எடுத்து சொல்லுங்க என்று பிரச்சாரம் செய்தார்கள். இப்படி பல்வேறு காலகட்டங்களிலே மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்தார்கள். அதே நேரத்தில் ஆகிரத்திலே சிந்தனையும் மறுமையிலே சிந்தனையும் மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினார்கள். அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்களை பற்றி எப்போ மக்கள்கிட்ட வந்து இபாதத்தை ஆர்வத்தை ஏற்படுத்தினாங்க. எப்ப 4 பேர் கூடிட்டா உடனே இபாதத்தை பத்தி மார்க்கத்தை பத்தி ஷரியத்தை பத்தி சர்ச்சை பண்ணுவாங்க. 4 பேர் கூடுனா அங்க ஷரியத்தை பத்தி தான் பேசுவாங்க. இவருடைய ஆட்சியை பற்றி தப்ரி என்ற பிரபலமான ஒரு வரலாற்று ஆய்வாளர் தப்ரி என்பவர், அவர் இஸ்லாமிய ஆட்சியாளர் வரலாற்றை எல்லாம் தொகுத்து எழுதக்கூடியவங்க, அவங்க ஒரு அனலைஸ் பண்ணக்கூடியவங்க. அவங்க அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்றை பற்றி எழுதும் வாழ்க்கையை அவங்களுடைய ஆட்சியை பற்றி எழுதும்போது சொல்றாங்க, இவருக்கு முன்னால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு முன்னால் வலீத் என்பவர் ஆட்சி செய்தார். அந்த வலீத் என்பவர் வந்து கட்டடங்கள் கட்டுவதிலும் பிரபலமான கலை நுட்பங்களை கையாளுவதிலும் அவர் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்ததுனால மக்கள் எப்ப பார்த்தாலும் கட்டடங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மக்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா எப்ப பார்த்தாலும் கட்டடம் கட்டலாமா, கட்டடத்துல அந்த கலையை கொண்டு வரலாமா, இந்த கலையை கொண்டு வரலாமா, இந்த டெக்கரேஷன் பண்ணலாமா, இந்த டெக்கரேஷன் பண்ணலாமான்னு சொல்லி அவர்கள் இந்த ஆர்கிடெக்ட் முறையை கொண்டு வருவான்னு சொல்லி மக்கள் எப்பவும் கட்டடத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏனென்றால் வலீத் என்ற மன்னர் கட்டடங்கள் கட்டுவதில் ஆர்வம் இருந்ததுனால. அவருக்கு பிறகு வந்த சுலைமான் என்ற மன்னர் இவர் யாருன்னு சொன்னா இவர் வந்து பெண்கள் மேல ரொம்ப ஆர்வம் உள்ளவர், ஆசை உள்ளவர், அதிகமான திருமணங்களை பண்ணுவாரு, இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுவாரு, தலாக் கொடுவாரு, அப்புறம் கல்யாணம் பண்ணுவாரு, தலாக் கொடுவாரு, இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அடிமைகள் நிறைய தாறுமாறான அடிமைகளை விலைக்கு வாங்கி வச்சிருப்பாரு. இப்படி பெண்கள் மேல ஷவுக் இருந்ததுனால மக்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்ப பார்த்தாலும் பெண்கள் 2 கல்யாணம் பண்ணலாமா, 3 கல்யாணம் பண்ணலாமா, அந்த குளத்துல யாராவது பெண்ணை பண்ணலாமா, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இப்படி பெண்களை திருமணம் செய்வதிலேயே ஆண்கள் அதிகமாக ஆர்வம் உள்ளவராக இருந்தாங்க. ஏன்னு சொன்னா மன்னர் அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவராக இருந்ததுனால. அதே மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இயல்பாகவே இபாதத்துறை விஷயத்திலும் ஷரியத்துறை விஷயத்திலும் ஈடுபாடு இருந்ததுனால மக்களும் 4 பேர் கூட்டிட்டாங்கடா அங்க உடனே இபாதத்தை பத்தி ஷரியத்தை பத்தி தான் பேசுவாங்க. ஆகவே மன்னர் எப்படி இருக்கிறாரோ அதற்கேற்றவாறு தான் மக்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி தப்ரி என்ற வரலாற்று ஆய்வாளர் அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதும் போது எழுதுறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலத்துக்கு முன்னாடி உமையாக்குடைய ஆட்சி காலத்துல ஷியாக்கள் மேல ஏற்பட்ட வெறுப்பினால, அதாவது தலி ரலியல்லாஹு அன்ஹு ஷியாக்கள் உருவாங்கன்னு சொன்னேன், அந்த ஷியாக்களுடைய வரலாறு, அந்த ஷியாக்கள் மேல ஏற்பட்ட வெறுப்பை என்ன பண்ணாங்க, உமையாக்குடைய ஆட்சியாளர்கள் மெம்பர்ல குத்பா கொடுக்கும் பொழுது, அதாவது ஜும்மாவுடைய மெம்பர்ல ஜும்மா அன்னைக்கு குத்பா கொடுக்கும் பொழுது அதில் என்ன பண்ணாங்க, ஷியாக்களை திட்டுறதோடு சேர்த்து அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு திட்டுவார்கள்.
ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷியாக்கள் உருவானாங்க. ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப முகப்பத்தா இருக்காங்கிறதுக்காண்டி ஷியாக்களை வெறுக்கிறதுனால அலியை வெறுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு மேல நிறைய திட்டுகளையும் சாபங்களையும் செய்வார்கள் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில். ஆனால் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து அந்த முறையை மாற்றி முதலா என்ன பண்றாங்கன்னா குத்பாவிலே அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு மேல சொல்லக்கூடிய அவதூறையும் அந்த சாபத்தையும் தவிர்த்து அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை ஓதுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா ஹத்தீபுகளுக்கும் ஆர்டர் போட்டாங்க. என்ன ஆயத்துன்னு சொன்னா, இன்று வரை எல்லா குத்பாக்களிலும் அது அரபு நாட்டில் ஓதுற குத்பாவா இருந்தாலும் சரி, நம்முடைய தமிழ்நாட்டில் ஓடுற குத்பாவா இருந்தாலும் சரி, எல்லா குத்பாக்களிலும் இன்றைக்கு ஓதப்படுகிற ஆயத்து என்னன்னா, இன்னல்லாஹ் யாமுரு பில் ஆதிலி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கருன் என்ற இந்த ஆயத்து இருக்குது. இது என்ன பண்ணாங்க, இந்த இறை வசனத்தை குத்பாவுடைய கடைசியில் வைங்க. இது வந்து அதற்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஏற்படுத்தியது. அதற்கு முன்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் திட்டிட்டு இருந்தாங்க குத்பாவில். அதை மாற்றி அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொல்லுங்க, இன்னல்லாஹ் யாமுரு பில் ஆதிலி வல் இஹ்சான், அதாவது உதவி செய்வதை பற்றியும் நியாயமாக நடப்பதை பற்றியும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். ஈதாயித குர்பா, அதாவது உறவினர்களுக்கு நல்ல வாரி வழங்கும்படியும் அவர்களுக்கு உதவி செய்யும்படியும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை ஓதும்படி கட்டளையிட்டார்கள். அந்த முறைதான் இன்று வரை உலகத்தில் எல்லா குத்பாக்களிலும் இன்னல்லாஹ் யாமுரு பில் ஆதிலி வல் இஹ்சான் வ ஈதாயித குர்பா என்ற அந்த வசனம் இன்றைக்கு ஓதப்பட்டு வருகின்றது. இந்த நடைமுறையை ஏற்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவருடைய ஆட்சியை பொறுத்தவரையில இந்த 2 வருட ஆட்சி காலத்தில் மற்ற மன்னர்களா வந்து ஆட்சியை ரொம்ப விரிவாக்கம் செஞ்சாங்க. தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் எல்லை பகுதியை விரிவாக்கம் செஞ்சுட்டு போனாங்க. ஆனா உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய ஆட்சியை எல்லையை விரிவாக்கம் செய்யாமல் மாறா என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாத்தை விரிவாக்கம் செய்தார்கள். அதான் ஆட்சியின் எல்லையை விரிவாக்கம் செய்யாமல் எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி தாவா செய்தார்கள். தாவாவுடைய விஷயத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலும் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் ஹிலாஃபத்தே ராஷிதா என்று சொல்லக்கூடிய உத்தமமான 4 சஹாபாக்களுடைய ஆட்சி காலத்தில் தாவாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அந்த முக்கியத்துவம் இடைப்பட்ட காலத்திலே அந்த தாவாண்டாலே என்னன்னு தெரியாம அழிஞ்சு போயிருந்துச்சு. அதை மறுபடியும் உயிர்ப்பித்தவர் யார் அப்படின்னு சொன்னா அதற்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான். தாவாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதிலோ அவர்கள் மீது சொல்லுவாங்க, நீங்க இஸ்லாத்தை போதிக்காதீங்க. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய அதிகாரிகள் சொல்லுவாங்க, நீங்க அவங்கள்ட்ட போய் இஸ்லாத்தை போதிக்காதீங்க, இஸ்லாம் இப்படி மார்க்கெல்லாம் சொல்லாதீங்க, இஸ்லாத்தை அவங்க திணிக்காதீங்க, அவர்களிடத்தில் நீங்கள் ஒரு நல்ல முஸ்லிமாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குணத்தை பார்த்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய அதிகாரிகள் போதிப்பாங்களா. நீங்க போய் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லாஹ் இப்படி சொல்லிருக்கான், ஆகிரத் இப்படி இருக்குது, மறுமை எப்படி நீ போதிக்க வேண்டாம், நீங்கள் அவர்களுக்கு நல்ல முஸ்லிம்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய இஸ்லாமிய கொள்கைகளை பார்த்து இஸ்லாமிய ஒழுக்கங்களை பார்த்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி போதிச்சாங்க. அதே மாதிரி அந்த ஒழுக்கத்தின் மூலமாகவே நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு அதற்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காரணமா இருந்தாங்க. அதே மாதிரி இதனால நான் சொன்ன ஆரம்பத்தில், அதாவது அந்த குராசான் பகுதியில் இருந்த கவர்னர் வந்து அவங்களுக்கு கடிதம் எழுதிய பொழுது அந்த கடிதத்துக்கு பதில் சொன்னாங்க, நீங்க வந்து ஒட்டகங்களையும் குதிரைகளையும் பயன்படுத்துவதற்கு பதிலாக, குதிரைகளையும் வாள்களையும் பயன்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் நேர்மையையும் உண்மையையும் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதன் விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அதன் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி கடைசி காலத்தில், அதாவது 2 வருடம் ஆட்சி பண்ணாங்க. அந்த கடைசி காலத்தில் குராசான் என்ற பகுதியிலிருந்து மட்டும் 4000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே நேரத்தில் 4000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு பகுதியிலே பெருங்கொண்ட மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கும் அந்த சோமாலியா அந்த வறுமையான பகுதிகள் இருக்கு பாருங்க, ஆப்பிரிக்காவுடைய பகுதிகளிலே, அந்த ஆப்பிரிக்காவுடைய வறுமையான பகுதிகளில் இருக்கக்கூடிய நீக்ரோக்கள், கருப்பினத்தவர்கள் அங்கே இஸ்லாம் பரவுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது அதற்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சியும் அவர்களுடைய ஒரு அழகான அணுகுமுறை தான் முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஆப்பிரிக்காவுடைய கிழக்கு பகுதியில் பெருங்கொண்ட மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு அதற்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி காரணமா இருந்தாங்க. அது மட்டுமல்லங்க, அங்கேருந்து பரவி அப்படியே நம்முடைய இந்தியாவுடைய பார்டர் சிந்து மாகாணம் வரை இஸ்லாம் வந்துச்சு. சிந்து மாகாணம் வரை இஸ்லாம் வந்துச்சு. அப்ப அந்த வரலாறுல சொல்றாங்க, அப்பொழுது சிந்து மாகாணத்தினுடைய மன்னராக இருந்த ராஜா தாகர் என்பவருடைய மகன் ஜெய்சிங், ராஜா தாகர் என்பவருடைய மகன் ஜெய்சிங், அதாவது சிந்து மாகாணம் என்பது இன்னைக்கு பஞ்சாப் பகுதி இருக்கு பாருங்க, பஞ்சாப் பாகிஸ்தான் அந்த பகுதி, அந்த பகுதியில் இருந்த இந்துக்களுடைய மன்னனாக இருந்த ராஜா தாகர் என்பவருடைய மகன் ஜெய்சிங் உட்பட 10,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 10,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த விளைவு தான் இன்னைக்கு பாகிஸ்தானுங்கிற ஒரு தனி பகுதியாகவும் தனி அமைப்பாகவும் இருக்குது. அந்த பகுதி தான் சிந்தி என்பது இன்னைக்கும் பாகிஸ்தான்ல அந்த
லாகூர், பஞ்சாப் அதனுடைய பகுதியில் உள்ளடக்கிய பகுதி. அந்த சிந்து சமவெளியிலே கிட்டத்தட்ட அதற்கு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் 10,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய 2 வருடத்தினுடைய ஒரு அழகான ஆட்சியின் மூலமாக, 2 வருடத்தின் மூலம் அணுகுமுறையின் மூலமாக. அது மட்டுமல்ல, நிறைய திம்மிகள், அதாவது திம்மி காபிர்கள் ஏராளமா இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்ச உடனே கவர்னர்கள்ட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு சொன்னா, நம்ம ஆட்சி நடத்துறதே திம்மிகள் தரக்கூடிய ஜிஸியா வரி வச்சு தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம். இந்த திம்மிகள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கடா, அப்புறம் நம்ம அவர்கள் தரக்கூடிய ஜிஸியா வரி நமக்கு வராம போயிடும். ஏற்கனவே நேற்று சொன்னேன், என்ன சொன்னா, திம்மி காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் குறிப்பிட்ட வருடங்கள் வரை அவருக்கு ஜிஸியா வரி வாங்க வேண்டும் என்ற சட்டம் இருந்துச்சு. யார் உமையாக்களுடைய ஆட்சியில அதை மாற்றி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்ய கொடுத்தாங்க, தராசிலே, அதாவது இருக்கக்கூடிய தராசிலே ஒரு திம்மி காபிர் தன்னுடைய ஜிஸியாவை வைத்து விட்டு அடுத்த வினாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கூட அந்த தராசிலே வைக்கப்பட்ட தொகை திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு சட்டம் போட்டாங்க. நேற்று சொன்னேன். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, திம்மி காபிர்லாம் இஸ்லாத்தை நிறைய ஏற்றுக்கிட்டு வந்ததுனால அரசாங்கத்துக்கு வரக்கூடிய ஜிஸியா வரி குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஜிஸியா வரி குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கவர்னர்கள்ட்ட இருந்து அதற்கு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடிதம் வருது. என்னன்னு சொன்னா, நீங்க பாடு திம்மி காபிர்லாம் ஜிஸியா வாங்க வேணாம்ட்டீங்க, இஸ்லாத்தை பரப்பிட்டு இருக்கீங்க, எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்க ஆரம்பிச்சதுனால ஜிஸியா வரி வர மாட்டேங்குது, அரசாங்கத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி அப்ப உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திரும்ப பதில் எழுதினாங்க. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு உங்களுடைய பகுதியில ஜிஸியா வரி வராதனால உங்களுடைய கசானா காலி ஆயிடுச்சு, அரசாங்கம் நடத்த முடியவில்லை என்று சொன்னால் அப்பொழுது எனக்கு சொல்லுங்கள், இந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் உங்களுடைய பகுதிக்கு வந்து தன்னுடைய கைகளால் வேலை செய்து உழைத்து அந்த பணத்தை அரசாங்க கசானாவுக்கு சேர்ப்பான், அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருக்கு பதில் எழுப்பினாங்க. அதாவது இதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க சொல்லிட்டு சொன்னாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹாதியாகத்தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்களே தவிர, மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டுபவர்களாக தான் அனுப்பப்பட்டார்களே தவிர ஒரு தஹசீல்தாராக, தஹசீல்தார் என்பது வசூலிப்பவர், இன்னைக்கு அதுதான் தாசில்தார் மாறி போச்சு. தஹசீல்தார்ங்கிறது என்னன்னு சொன்னா அது ஒரு பார்சி வார்த்தை, அது வசூலாளர் அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இதே பதில் அவங்க எழுதுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தஹசீல்தாராக, அதாவது தாசில்தாராக அனுப்பல, மாறாக நேர்வழியின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு தாயியாகவும் ஒரு ஹாதியாகவும் அல்லாஹ் அனுப்பி வச்சான். ஆகவே நீங்க இஸ்லாத்துக்கு மக்கள் வரதை பத்தி கவலைப்படாதீங்க, அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதன் மூலமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மேலும் மேலும் நிறைய பரக்கத்துகளை செய்வான், அதை வச்சு நம்ம ஆட்சி நடத்திக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி ஒரு காலம் உங்களுடைய ஹசானா முழுமையா காலியா போச்சு, ஜிஸியா வரி வராதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப எனக்கு சொல்லுங்க, நான் வந்து உழைத்து உங்களுடைய ஹசானாவுக்கு பொருள் சேர்த்து தர்றேன் அப்படின்னு சொல்லி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் எழுதினாங்க. இன்னொரு நேரத்தில் இன்னொரு கவர்னர் ஒரு கடிதம் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த திம்மி காபிர்களுக்கெல்லாம் வந்து அவங்க இஸ்லாத்தை ஏற்ற உடனே அவங்க ஜிஸியா வரி வேணான்னு சொன்னதுனால நிறைய திம்மி காபிர்கள் இதுக்கு ஆசைப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. நிறைய திம்மி காபிர்கள் இதுக்கு ஆசைப்பட்டு நம்ம இஸ்லாத்துக்கு போயிட்டு ஜிஸியா கட்ட வேண்டாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் இஸ்லாத்துக்கு வர்றவங்களை கொஞ்சம் வடிகட்டி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி எதுக்கு வர்றாங்க ஏன் வர்றாங்கன்னு பார்த்து நம்ம அவங்க இஸ்லாத்தை கபூல் செஞ்சா என்ன அப்படிங்கும் பொழுது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திரும்ப பதில் எழுதுறாங்க, இம்திஹான் கேட்பவனும், அதாவது சோதனை செய்பவனும் பரீட்சை செய்பவனும் அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவன் பார்த்துப்பா அந்த வேலையை, நீங்க பரீட்சை செய்வதற்கு சோதிப்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு என்ன பண்றாங்க, திரும்ப பதில் எடுக்கிறாங்க. இப்படி அவர்கள் எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து ஒரு உண்மையான கிலாபத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செய்யறதுனால பொதுவாகவே ஹக்கை தைரியமாக சொல்லும் பொழுது, ஒரு உண்மையான புரட்சியை ஏற்படுத்தும் பொழுது அவருக்கு எதிரிகள் அதிகமாகிறது இயல்பு. அவரால் பாதிக்கப்படக்கூடிய எதிரிகள், நியாயத்தால் பாதிக்கப்படக்கூடிய எதிரிகள் அதிகமாவது இயல்பு. ஆனா உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை எதிரிகள் வேற எங்கிருந்து வரல, அந்த எந்த உமையாக்களுடைய மன்னர்கள் குடும்பத்துக்கு எதிராக இவர்கள் சில சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுத்தார்களோ அந்த மன்னர் குடும்பத்திலிருந்து இவருக்கு சில எதிரிகள் உருவாகின்றார்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஏராளமான எதிரிகள் உருவாகிறாங்க. அப்படி எதிரிகள் உருவாகும் பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை பத்திலாம் அறவே கவலைப்படல. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உமையாக்களுடைய மன்னர் குடும்பத்தை சார்ந்த ஒருவன் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த அந்த ஒரு அடிமையை, அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான அடிமை, அந்த அடிமையை என்ன பண்றாங்க, அவனுக்கு சில லஞ்சத்தை கொடுத்து அவர் சாப்பிடும் போது விஷத்தை கலந்துரு அப்படின்னு சொல்லி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி உணவிலே விஷம் கலக்கப்படுகின்றது. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அந்த உணவை சாப்பிட்டுறாங்க. ஆனால் சாப்பிட்டு உடனே அவங்க மௌத்தாயிரல, பல நாட்கள் படுக்கையா படுத்துறாங்க. ஒரு சில மாதங்கள் அந்த விஷயத்தினுடைய தாக்குதலால படுக்கையா படுத்துறாங்க. பிறகு அவங்களுக்கு தெரிய வருது, இன்ன வேலைக்காரன் தான் வந்து சில ஆயிரம் தீனார்களை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு தனக்கு வந்து விஷம் வச்சான்னு தெரிஞ்ச உடனே அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ வந்து எதுக்காண்டி விஷம் வச்ச, அதாவது லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு விஷம் வைத்தாயா அல்ல என் மேல ஏதாவது தனிப்பட்ட கோபத்தில் விஷம் வச்சியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், உங்க மேல எனக்கு எந்த தனிப்பட்ட கோபம் இல்லையா, நான் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு சொன்ன உடனே உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றாங்க. ஏன்னு சொன்னா, ஒரு கால் என் மேல்
மீது ஏதாவது தனிப்பட்ட கோபம் கொண்டு நான் உனக்கு ஏதாவது அநியாயம் பண்ணிருந்து அதனால எனக்கு விஷம் வச்சு அதனால நான் மௌத்தா இருந்தா நான் அல்லாஹ்ட்ட குற்றவாளியா இருப்பேன், அதனால தான் கேட்டு நீ லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டதா விஷம் வச்சியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண விசாரிச்சு உடனே அவன் எவ்வளவு தொகை லஞ்சமாக பெற்றான் அந்த லஞ்சத்தை பிடுங்கி அரசாங்க பைத்துல் மாலில் சேர்த்து விட்டு அந்த அடிமையை உரிமை விட்டு விட்டார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். சில காலம் படுக்கையில் இருந்து அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு மௌத்தாகின்றார்கள், ஷஹீதாகின்றார்கள். இந்த நேரத்தில் சகோதரர்களே, அடுத்த ஹலீஃபாவாக வருவது யார் அப்படிங்கிற பிரச்சனை வரும்பொழுது இவர்களை ஹலீஃபாவா நியமித்தது யாருன்னு சொன்னா சுலைமான் இப்னு அப்துல் மலிக். சுலைமான் இப்னு அப்துல் மலிக்ங்கிற மன்னர் என்ன பண்ணாரு சொன்ன உங்களுக்கு, அவர் தான் என்ன பண்ணாரு, ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிறாரு. அந்த உயிலை திறந்து பார்த்தபோது அது யாருடைய பேர் இருந்துச்சு, இவங்களுடைய பேர் இருந்ததுனால இவங்க ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னோம். அந்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னா அந்த உயில்ல என்ன எழுதிடுறாரு, அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை உமர் இப்னு அப்துல் அசீஸ் கலீஃபாவா இருந்து அவருக்கு பிறகு யஸீத் இப்னு அப்துல் மலிக், அதாவது இவருடைய தம்பி யஸீத்னு சொன்னா யஸீத் இப்னு முஆவியா இல்ல, அதாவது ஒரு கொடுங்கோலன் யஸீத் தான், அவன் இல்ல, இது வேற யஸீத். யஸீத் இப்னு அப்துல் மலிக் அவன் தான் கலீஃபாவா வரணும்னு எழுதிட்டாரு. அதனால உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தான் உயிரோடு இருக்கும் வரை தனக்கு அடுத்த கலீஃபா வரக்கூடிய அந்த யஸீத் இப்னு அப்துல் மலிக் அடிக்கடி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு பாருப்பா நான் எப்படி ஒரு ஆட்சி செய்றேன் பாரு, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஆட்சி, இந்த ஆட்சியை தான் எனக்கு பிறகு செய்யணும், இது என்றால் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு, இதை பற்றி மறுமையில விசாரிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அந்த யஸீத் இப்னு அப்துல் மலிக்கு அரசாங்கத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றியும் அரசாட்சி என்பது அல்லாஹ் கொடுத்த அமானிதம், அந்த அமானியத்துக்கு நம்ம அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணுங்கிற அந்த விவரத்தை எல்லாம் அடிக்கடி என்ன பண்ணாங்க, உபதேசம் பண்ணிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அடுத்த ஆட்சி அந்த யஸீத் இப்னு அப்துல் மலிக் ஒப்படைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னா இவங்க விரும்பினாங்க இந்த மன்னராட்சியை இதோட ஒழிச்சிடணும், இந்த மன்னராட்சியை ஒழிச்சிட்டு மக்கள் ஷூரா செய்து ஆலோசனை செய்து தங்களுடைய கலீஃபாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படி உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அது போன்று ஷூராவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி உமர் இப்னு அப்துல் அசீஸ் எவ்வளவு ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த தன்னை கலீஃபாவா நியமித்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர் இந்த மாதிரி உயில் எழுதி வச்சுட்டு போனதுனால உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒன்றும் செய்ய முடியல. ஆனா அவங்க ஒண்ணு செஞ்சாங்க, என்னன்னு சொன்னா அவர்களுடைய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 4 மனைவிகள் 22 பிள்ளைகள் இருந்தார்கள். 4 மனைவிகள் 22 பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல 15 பேர் ஆண் மக்கள். தன்னுடைய 15 ஆண் மக்களையும் கூப்பிட்டு மௌத்தா நேரத்தை வசியத் பண்ணாங்க. என்னன்னு சொன்னா நான் உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால எந்த ஒரு பைசா கூட உங்க கையில இப்ப இல்ல, எந்த ஒரு பைசாவோ எந்த ஒரு சேமிப்போ உங்களுக்கு இல்ல, நானும் எதையுமே விட்டுட்டு போல, ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியை நான் உங்களுக்கு விட்டுட்டு போறேன், நீங்க என் மேல கோவப்படாதீங்க, நான் அல்லாஹ்க்கு பயந்து ஒரு ஆட்சி நடத்தியனால. ஏன்னா மற்ற நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மற்ற மன்னர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தார்களுக்கு எக்கச்சக்கமான சொத்துக்களையும் தங்கங்களையும் வைரங்களையும் விட்டுட்டு போனாங்க. அப்படி ஒரு விட்டு கூட ஒரு துளி கூட நான் உங்களுக்கு விட்டுட்டு போல. ஏன் தெரியுமா, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வாங்கிறதுக்காண்டி தான். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தை தவக்கல் வைங்க, நம்பிக்கை வைங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், நான் விட்டுட்டு போய் கவலைப்படாதீங்க. அப்படி நான் உங்களுக்கு ஏதாவது சொத்துக்களை விட்டுட்டு போயிருந்தா நான் மறுமையில் நரகத்துக்கு தான் போயிருக்கணும். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நான் எந்த விசாரணையும் இல்லாமல் நான் அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்துக்கு போறேன், இது உங்களுக்கு சந்தோஷமா, அல்லது நான் உங்களை ஏதாவது சொத்துக்களை கொடுத்துட்டு போய் நரகத்துக்கு போறது சந்தோஷமானு கேட்கறாங்க. அப்ப எல்லா பிள்ளைகளும், ஏன்னா பிள்ளைகள் நல்லா தர்பியத் படுத்தி இருந்ததுனால எல்லா பிள்ளைகளுமே சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க இது செஞ்ச முறை சரியான முறை, நாங்க அல்லாஹ் எங்களுக்கு ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கான், திறமையை கொடுத்திருக்கான், நல்ல கைகளை கொடுத்திருக்கான், உடல் வல்லமையை கொடுத்திருக்கான், அதுக்கு மேல அவன் மீது வைக்கக்கூடிய தவக்கல் நம்பிக்கை கொடுத்திருக்கான், அந்த அடிப்படையில் நாங்க உழைச்சு சம்பாதிச்சு சொல்லி என்ன பண்றாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கிட்ட அவங்க பிள்ளைகள் சொல்றாங்க. இந்த நிலையில உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய 39வது வயதிலே, ரொம்ப சின்ன வயசுலயே 37 வயசுல பொறுப்பெடுக்கிறாங்க, கலீஃபா பொறுப்பெடுக்கிறாங்க. 2 வருஷம் தான் ஆட்சி செய்யறாங்க. 39வது வயதிலேயே விஷம் வைத்து கொல்லப்பட்டதனால அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகின்றார்கள். அதன் மூலமாக இன்று உலகத்திலேயே வரலாற்றிலே ஒரு தலை சிறந்த ஆட்சியாளர் என்ற பெயரை ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்திருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை என்னன்னு சொன்னா கிலாஃபத்தை இந்த மாதிரி ஒரு மன்னராட்சி ஏற்படுத்த விருப்பம் இல்லை. அவங்க விரும்பினாங்க இவங்கள மாதிரி ஒரு சிறந்த சீதேவியா தக்வாதாரியா தேர்ந்தவர் அந்த காலத்துல காசிம் இப்னு அப்துல்லா என்பவர், அவரிடத்துல தான் ஆட்சி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா மன்னர் ஏற்கனவே கலீஃபா உயிர் எழுதினதுனால அதை மறுக்க முடியாம இவங்க அந்த ஆட்சி பொறுப்பை அந்த அப்துல் மலிக், அதாவது யஸீத் இப்னு அப்துல் மலிக்கிட்டே ஒப்படைச்சாங்க. அந்த யஸீத் இப்னு அப்துல் மலிக்கும் குறைந்த காலம் தான் ஆட்சி செய்றாரு. ஆனா இவங்க மாதிரி ஒரு திறமையோ ஒரு வல்லமையோ ஒரு உறுதியான நிலையோ இல்ல. அவருக்கு பிறகு மறுபடியும் என்ன சில ஆண்டுகளுக்கு பிறகு, ஆனால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஏற்படுத்திய இந்த புரட்சி 2 ஆண்டுகள் ஏற்படுத்திய புரட்சி 20 வருடங்கள் வரை அந்த தாக்கம் இருந்தது. 20-25 வருடங்கள் வரை அந்த தாக்கம் இருந்தது. ஆனால் மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அந்த உலக மோகம் கொண்ட ஆட்சியாளர்கள், உலக ஆசை கொண்ட ஆட்சியாளர்கள், இதுக்கு நீங்க உலக மோகம் கொண்ட ஆட்சியாளர்களை பார்க்கணும். இன்னைக்கு
இன்னைக்கு உதாரணம், இன்னைக்கு சவுதியில் உள்ள மன்னர்கள் எடுத்துக்கலாம். சவுதியில் உள்ள மன்னர்களையும் அவங்களுடைய குடும்பங்களையும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு மன்னர்களுடைய குடும்பங்கள்லாம் ஒரு சட்டம், மற்றவங்களா ஒரு சட்டம். அது மட்டுமல்ல, அங்கேயே சவுதிலேயே இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அஜ்னபினா யாரு சொல்லுவாங்கன்னா, இப்ப வெளியூர்ல இருந்து போய் வேலை செய்யறாங்க பாருங்க, ரிம்மி காஃபிர்லாம் இல்ல, முஸ்லிம் தான், ஆனால் அந்நிய முஸ்லிம், அதாவது வெளியூர்ல இருந்து வேலை செய்யக்கூடிய முஸ்லிம். அந்த முஸ்லிமுக்கு ஒரு சட்டம், ஆனா அங்க வாழக்கூடிய சொந்த ஊருக்காரருக்கு அரபுக்காரருக்கு ஒரு சட்டம் என்ற நிலை தான் இன்னைக்கு அங்க இருக்குது. அதே அதாவது இப்படி எல்லா விதத்திலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த நியாயத்திற்கு மாற்றமாக, நீதத்திற்கு மாற்றமாக ஒரு கொடுங்கோல் ஆட்சி பின்னாடி மன்னர்களால் உருவாக்கப்படுகின்றது. அதே மன்னர் ஆட்சி தான் இன்று வரை சவுதி அரேபியாவிலும் சரி, மற்ற அரபு நாடுகளிலும் சரி, இன்னைக்கு அதே மன்னர் ஆட்சி தான் தொடர்ந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஹிலாஃபத்தை, மீண்டும் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை போன்ற ஒரு கலீஃபாவை அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் தருவான். இதுதான் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹிய வாழ்க்கை வரலாற்றின் சுருக்கம். இவர்களுடைய அந்த 2 ஆண்டு ஆட்சியிலே, 2 ஆண்டு காலத்திலே நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் இவ்வளவு பெரிய சிறந்த கலீஃபாவா இருந்து கூட இபாதத்திலும் மார்க்கப்பட்டிலும் தக்வாவிலும் அவர் கொண்ட முயற்சி, அந்த முயற்சிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அது போன்ற வெற்றியை இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இந்த இஸ்லாம் முஸ்லிம்கள் பெறுவதற்கு ரொம்ப தூரத்தில் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய ஒரு நல்ல நிலை இன்ஷா அல்லாஹ் அது இவர்கள் ஏற்படுத்தி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சனிக்கிழமைங்கிறதுனால எக்கச்சக்கமான கேள்வி வந்துருதுன்னு நினைக்கிறேன். தௌஹீத்வாதிகள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று கூறினீர்கள், ஏன்? தௌஹீத் என்றால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றுதான் அர்த்தம். நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? நான் எப்ப சொன்னேன் தௌஹீத்வாதிகள் நரகத்துக்கு போவாங்கன்னு? 3 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி டிவி பயான்ல ஒரு ஹதீஸை சொன்னேன். அது தௌஹீத்வாதிகள் மத்தியில் பெரிய பரபரப்பாச்சு. ஆனா அதை மறுக்க முடியல. சஹீஹ் முஸ்லிம்ல வந்து ஒரு ஹதீஸ், என்ன ஹதீஸ் சொன்னா, இன்னைக்கு தௌஹீத்ங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, தௌஹீத் என்ற வார்த்தை புனிதமான வார்த்தை, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சொல்வதற்கான பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஆனா இன்னைக்கு இந்த தௌஹீத்ங்கிற வார்த்தை சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுது. நீ யாருப்பா, தௌஹீத்வாதியா சுன்னத்வாதியா? நானா தௌஹீத்வாதி, அப்ப மத்தவங்கள ஷிர்க்வாதியா? அப்படி தௌஹீத்ங்கிற வார்த்தை என்ன எதுக்காண்டி பயன்படுத்தப்படுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட சாரார், ஒரு குறிப்பிட்ட அண்ணனையோ இல்ல தம்பியோ தலைமையாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்வதுதான் மார்க்கம் என்று அழையக்கூடியவர்கள் மட்டும்தான் தௌஹீத்வாதிங்க, மற்றவங்க எல்லாமே ஷிர்க்வாதிகள் என்று சொல்வதற்காண்டி இந்த தௌஹீத் என்ற வார்த்தை இன்னைக்கு வந்து ஒரு தவறான அர்த்தத்துக்காக பயன்படுத்தப்படுது. குறிப்பா சமுதாயத்தை பிளவுபடுத்துக்காண்டி பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் நினைச்சேன்னா, தௌஹீத்ங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்து இன்னும் இஸ்லாத்திலே முக்கியமான வார்த்தை மாதிரியும், அதுதான் வந்து இஸ்லாத்திலே வேறு மாதிரியும் இன்னைக்கு பயன்படுத்துறாங்களே. குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எந்த ஒரு இடத்துலயுமே தௌஹீத்ங்கிற வார்த்தையே கிடையாது. தௌஹீத் என்பதற்கு நல்ல அர்த்தம் இருந்தாலும் கூட இன்னைக்கு தௌஹீத்ங்கிற வார்த்தை எதுக்காண்டி பிளவுபடுத்துவதற்காண்டி பயன்படுத்தப்படுதோ அந்த அர்த்தத்தில் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எந்த ஒரு இடத்துலயுமே தௌஹீத்ங்கிற வார்த்தையே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே தௌஹீத்ங்கிற வார்த்தை கிடையாது, ஹதீஸ்ல எங்கேயுமே தௌஹீத்ங்கிற வார்த்தை கிடையாது. நான் ஃபுல்லா ஹதீஸ்களை சர்ச் பண்ணி பார்த்ததுல, கம்ப்யூட்டர்ல போட்டு தௌஹீத்ங்கிற வார்த்தை சர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரே ஒரு இடத்துல தௌஹீத்னு வருது. சஹீஹ் முஸ்லிம்ல மொத்தம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஹதீஸ்கள்ல சஹீஹ் முஸ்லிம்ல ஒரே ஒரு இடத்துல தௌஹீத் வருது. அது எப்படி தெரியுமா வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யதுகுலுன் நார அஹ்லுத் தௌஹீத், தௌஹீத்வாதிகள் நரகத்திற்கு போவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் சொல்லலங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யதுகுலுன் நார அஹ்லுத் தௌஹீத், தௌஹீத்வாதிகள் நரகத்திற்கு போவார்கள். பிறகு நரகத்திற்கு போன பிறகு அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் மன்னித்து பிறகு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஒரு ஹதீஸ்ல மட்டும்தான் தௌஹீத்ங்கிற வார்த்தை வருது தவிர மற்ற முழு குர்ஆன்ல 6666 வசனத்திலயோ எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சக்கணக்கான ஹதீஸ்கள்லயோ ஒரு இடத்துல கூட தௌஹீத்ங்கிற வார்த்தையே வரல. ஆனா இன்னைக்கு அந்த தௌஹீத்ங்கிற வார்த்தை தான் சமுதாயத்தை பிளவுபடுத்துறதுக்காண்டி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற இவ்வளவு விளக்கமா சொன்ன அந்த வார்த்தையை நீங்க தௌஹீதை நரகத்துக்கு போன எப்படி சொல்லலாம்? தௌஹீத் நரகத்துக்கு போன எப்படி சொல்லலாம்? இப்பவும் சொல்றேன், தௌஹீத் என்ற வார்த்தையை சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டால், அல்லது தௌஹீத் என்ற வார்த்தையை ஒரு சில குறுகிய மனப்பான்மைகள், குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இதுக்கு மட்டும்தான் தௌஹீது, இதை தவிர மற்ற எல்லாமே முஷ்ரிக் என்று சொன்னால் அந்த தௌஹீத்வாதிகள் நரகத்துக்கு போவாங்க, எந்த சந்தேகமும் இல்லை. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதனால தௌஹீத்வாதிகள் நரகத்துக்கு போவாங்கிற ஹதீஸுக்கு அது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். நீங்க என்ன கேக்குறீங்க? ரசூலுல்லாஹ் கேளுங்க, எப்படி ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி
குர்ஆன்ல எந்த இடத்துலயுமே தௌஹீத், ஹதீஸ்ல எந்த ஒரு இடத்துலயுமே தௌஹீத்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரே ஒரு ஹதீஸ்ல மட்டும் பயன்படுத்துறாங்க. யதுகுலுன் நார அஹ்லு தௌஹீத், தௌஹீத் என்பது தௌஹீத்வாதிகள் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸை தான் நான் சொன்னேன். உடனே சம்பந்தப்பட்டவர்கள் வெகுண்டெழுந்து கோவப்பட்டு அடுத்த நாள்ல இருந்து டிவியில இவர் மதுஹப் என்றால், அதாவது என்ன திட்டு நினைச்சுக்கிட்டு மதுஹப் என்றால் கக்கூசுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இருந்துட்டு போட்டுமே எனக்கு என்ன இருக்குது, ஏன்னா நான் மதுகபவாதியும் நான் மதுகபை தூக்கி பிடிக்கிறேன்னா ஆகவே மதுகபுண்டா சொல்ல மதுகபுண்டா கூட தான் கக்கூசுன்னு அர்த்தம் இருக்குது, அதுக்காண்டி கக்கூசுன்னு அர்த்தம் எடுக்க முடியுமா, இருந்துட்டு போட்டோம் அதுல என்ன இருக்குது. அதனால இதுல வெகுண்டு எழுதுறதுக்கோ வேகப்படுறதுக்கோ ஒண்ணும் கிடையாதுங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, என்கிட்ட வாங்க நான் கம்ப்யூட்டர்ல இருந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துறேன், ஹதீஸ் எடுத்து காட்டுறேன். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். தௌஹீத் என்ற வார்த்தைக்கு அது ஒரு புனிதமான வார்த்தை, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு தப்பான அர்த்தம் பூசப்பட்டு விட்டது. எப்படி சுன்னத் ஜமாத் என்ற வார்த்தைக்கு ரொம்ப அற்புதமா நல்ல வார்த்தையோ சுன்னத் ஜமாத், அதே மாதிரி சுன்னத் ஜமாத் என்பது ஒரு நல்ல வார்த்தை. சுன்னத் ஜமாத் என்ற வார்த்தை எதற்காண்டி பயன்படுத்தப்படுச்சுன்னா வரலாறுல ஷியாக்கள், அதே மாதிரி இந்த மாதிரி அகில குர்ஆனே இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காஃபிர்கள் காதியானிகள் இவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அது. யார் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு முதலான குஃப்ரியத்தான கொள்கை கொண்டார்களோ அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட உண்மையான முஸ்லீம்களை குறிப்பதற்காக சொல்லப்பட்ட சுன்னத் ஜமாத் என்ற வார்த்தை இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? சுன்னத் ஜமாத்னா யாருங்க? சுன்னத் ஜமாத்னா யாரு? தர்கால போய் விடுறவங்க சுன்னத் ஜமாத்து, கூடு கொடியேற்றத்துக்கு போறவங்க சுன்னத் ஜமாத்து, கூடு கொடியேற்ற கூடாது, தர்கா கூடாது, உருசு கூடாதுன்னா அவர் வஹாபி. அப்ப எப்படி சுன்னத் ஜமாத் என்ற சரியான ஒரு அழகான அர்த்தமும் இன்னைக்கு தவறான அர்த்தத்துக்கு பயன்படுத்தப்படுதோ அதே மாதிரி தௌஹீத் என்ற வார்த்தை ரொம்ப புனிதமான வார்த்தை, அது நீ தவறான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. இதுதான் சொன்னேன் அன்னைக்கு. ஆனா ஒட்டுமொத்த தௌஹீத் நரகத்துக்கு போறோம்னு சொன்னீங்களே, அப்ப இங்க இருக்கிற எல்லாமே தௌஹீத் தான். யாருமே ஷிர்க்கு குஃப்ருக்கு போக மாட்டாங்க, யாருமே தர்காவுக்கு போக மாட்டாங்க, யாருமே வழிபாடு நடத்த மாட்டாங்க. அப்ப இவங்க நரகத்துக்கு போவாங்களா? ஹஜ்ரத், நான் தொடர்ந்து 3 நாட்களாக தினமலர் பற்றிய செய்தியை கேட்கிறேன். ஆனால் என்னுடைய கேள்வி உங்களிடம் செல்வதில்லை. தயவு செய்து பதில் கூறவும். செய்தி பேப்பருக்கு சக்கரம் கட்டி விட்டீங்கன்னா நடந்து கூறுன்னு வந்துடும். தினமலர் பத்தி என்னன்னு சொன்னா, பொதுவாக கோர்ட்டுக்கு போனா என்ன நடக்கும்? வாய்தா 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 வாய்தா. இந்த மாதிரி நம்ம போய் நிற்கிறோம், 2 வார்த்தை கேட்கிறா ஜட்ஜி, நம்ம 2 பாயிண்ட் சொல்றோம். உடனே அந்த தரப்பு அட்வொகேட் அப்படியே சில மாதிரி நிற்கிறார் கை கட்டிக்கிட்டு. நம்ம வச்சிருக்க அட்வொகேட் நல்லா பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே அந்த கவர்மெண்ட் அட்வொகேட் என்ன பண்றாரு, மறுபடியும் வாய்தா கேட்கிறாரு. எனக்கு நான் இன்னும் கவுண்டர் போடுறது எனக்கு டைம் இல்லை, கவுண்டர் போட டைம் தாங்க அப்படின்னு சொல்லி கடைசியா திங்கக்கிழமை மறுபடியும் அடுத்த வாய்தா சொல்லியிருக்காரு. அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்ன அறிவுரை, அதாவது தாவா செய்ய வேண்டாம், நீங்கள் நல்ல முஸ்லீமாக இருந்தால் அவர்களே இஸ்லாத்தை தழுவார்கள் என்ற விஷயத்தை தான் தப்லீக் ஜமாத் செய்கிறது. ஆனால் நீங்கள் ஜமாத்தை கிண்டல் செய்கிறீர்கள். அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன நோக்கம் தாவா செய்ய வேணாம்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். தாவா செய்வது என்பது நாவினால் செய்வது தாவா அல்ல, நம்முடைய அஹ்லாக்கால் நம்மளுடைய நல்ல அமல்களால் செய்வதுதான் தாவா. நம்முடைய அஹ்லாக்கால நம்முடைய நற்குணத்தால செய்யறதுதான் தாவா. நீங்க வாயால சொல்லக்கூடிய தாவாவை விட இந்த தாவால தான் பெரிய எஃபெக்ட் இருக்கும் அப்படிதான் அவங்க சொன்ன அர்த்தம். அதனால நீங்க தாவாவே செய்ய வேண்டாம், நீங்க முஸ்லீம்களை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், அவங்களா முஸ்லீம் ஆயிடுவாங்க அப்படிங்கிற தப்லீக் ஜமாத்துடைய இந்த வார்த்தையை ஏத்துக்க முடியாது. ஏன்னா தப்லீக் ஜமாத்துடைய வாதம் என்ன அப்படின்னா, அகர் முசல்மான் ரஹேங்கே தோ காஃபிர் நஹீ ரஹேங்கே. என்ன அர்த்தங்க? முஸ்லீமாக இருந்தால் காஃபிரா இருக்க மாட்டானா. இந்த வார்த்தை எப்படி ஏத்துக்க முடியும்? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் முஸ்லிம்களா தான் இருந்தாங்க, உண்மையான முஸ்லிம்களா இருந்தாங்க, உறுதியான முஸ்லிம்களா இருந்தாங்க. ஏன் அப்ப அபூ ஜஹல் அபூ லஹப் காஃபிரா இருந்தான்? காஃபிரா தான் இருந்தாகணும். நம்மளா முஸ்லீமா இருந்தா காஃபிரா இருக்க மாட்டான். இந்த வார்த்தை ஏத்துக்க முடியாது. முஸ்லிம்களா இருக்க வேண்டும், இஸ்லாத்தை முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லிட்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு பெரிய வேதனை என்னன்னு சொன்னா, தப்லீக் ஜமாத்துக்காரர்கள் மாஷா அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை ஒன்னும் குறையான சொல்ல முடியாது. நல்ல உன்னதமான பணி செய்யறாங்க, மக்களை தொழில் பக்கம் அழைக்கிறாங்க, இஸ்லாம் இல்லாத மனுஷனை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வர்றாங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் நான் முஸ்லீமுக்கு தாவா செய்யக்கூடாதுன்னு சொன்ன எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும்? முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய தாவாளர் 10% நான் முஸ்லீமுக்கு ஒதுக்கிட்டோம். ஒன்னு இல்லைங்க, கஷ்டன் போறாங்க, முஸ்லீம் கடையா தேடி போறாங்க. அந்த முஸ்லீம் பேசுவாங்க, அடுத்த கடையில் உள்ள ஒரு நான் முஸ்லீமே அவரா ஆர்வமா கேட்டா கூட சரி பையன் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு வந்துருவாங்க. ஏன் இந்த நிலைமை? அட கஷ்டர் போறீங்க முஸ்லீமுக்கு, அதை வச்சு 4 நான் முஸ்லீமுக்கு சொல்லுங்க. அது நம்ம கடமை இல்லையா நான் முஸ்லீம் சொல்லு தாவா செய்யறது? அதனால நான் தப்லீகுடைய தாவாவை கிண்டலும் பண்ணல, நான் குறைத்து மதிப்பிடல. நல்ல பணி செய்யறாங்க, தவறுகள் எல்லாத்தையும் இருக்க மாதிரி அவங்களுக்கு தவறு இருக்குது. அந்த தவறுகளை விமர்சிக்க நான் விரும்பல. இப்போ
அதை விமர்சனம் அப்புறம் இவர் வந்து தௌஹீத் ஜமாத்துக்கு எதிரி, தவமுகாக்கு எதிரி, ஜாக்குக்கு எதிரி, எல்லாத்துக்கும் எதிரி, தமிழுக்கு எதிரி அப்படின்றாங்க. அதனால தவறுகள் எல்லாத்தையும் நேற்று நான் இயக்கங்களை பத்தி கேள்வி கேட்க சொன்னேன், தெளிவா சொன்னேன். ஒவ்வொரு இயக்கமே அவரவர்களுடைய பாண்டில் ஏதோ நல்ல பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம மறுக்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்க செய்யக்கூடிய பணி இஹ்லாஸா இருக்கும் வரை அல்லாஹ் அவங்களுக்கு கூலியை கொடுப்பான். ஆனால் அங்கே வெறி வந்துடக்கூடாது, இயக்க வெறி வரக்கூடாது. அதே தான் இங்கேயும் சொல்றேன். என்னன்னா தப்லீக் ஜமாத்தினர்கள் நல்ல உயர்வான பணி செய்யறாங்க, ஆனால் இங்கேயும் தப்லீக் வெறி வந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு வெறி வந்துருது அப்படின்னு சொன்னா, தர்ஜுமத்துல் குர்ஆன் தஃப்சீர் படிச்சா உட்கார்ந்து கேட்கறது இல்ல, நாங்க ஃபஸாயில் அமலை தான் கேட்போம் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மோசமான வெறி இது. இந்த வெறி கூடாதே. இஸ்லாம் தான் நமக்கு நோக்கமா இருக்கணுமே தவிர, அல்லாஹ்வுடைய கலாம் தான் நமக்கு நோக்கமா இருக்கணும் தவிர, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் தான் எங்களுக்கு நோக்கமா இருக்கணுமே தவிர, நான் வந்து கஷ்துனா கரெக்டா ஈடுபடுவேன், ஆனா பள்ளிவாசல் தஃப்சீர் பயான் நடந்தா கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது இது எப்படி வீணா பணத்தை வெறியாச்சு இது. இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், இத்தகைய தப்லீக் வெறியை மற்ற இயக்கத்தும் தப்லீகத்தான் வித்தியாசம். மற்ற இயக்கத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய இயக்க தொண்டர்களுக்கு அந்த இயக்க வெறியை ஊட்டுறாங்க, வட்டவர்த்தனமா ஊட்டுறாங்க. ஆனால் தப்லீக் இயக்கத்தை பொறுத்தவரையிலே தப்லீக் தலைவர்களை நான் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், அவங்க கூட்டங்களை கலந்துருக்கிறேன், அவங்க வந்து இயக்க வெறியை ஊட்டுறதே கிடையாது, தப்லீக் வெறியை ஊட்டுறது இல்ல. அவங்க சொல்லுவாங்க எல்லாரும் அனுசரிச்சு போங்க, பள்ளிவாசல் நடக்கூடிய நல்ல பணிகளில் பொறுப்பெடுத்துங்க, இமாம்களோட உலமாக்களோட ஒரு முகப்பத்தா இருங்க, அவங்க சரி எல்லா பணிகளை பொறுப்பெடுத்துங்கன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற விளங்காத தப்லீகாரங்க சில பேர் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர, ஆனால் மற்ற இயக்கத்து தப்லீக் என்ன வித்தியாசம், தப்லீக் தலைவர்கள் அந்த வெறியை ஊட்டுறது இல்ல. இங்க என்ன மிஸ்டேக் சொன்னா, தப்லீக் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த தங்களுடைய அமீர்கள் தங்களுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் உபதேசத்தையும் மதிக்கிறதுல கேட்கறதுல, அதான் வேதனை. அதனால தப்லீக் ஜமாத்தை நான் கிண்டல் பண்ணல, குறையும் பண்ணல. அவங்ககிட்ட சில நிறைகள் இருக்குது, அவங்க சில என்ன சில அவங்களாம் கொஞ்சம் நல்லது செய்யறாங்க, எல்லாத்துக்குமா சில குறைகள் அவங்கள்ட்ட இருக்குதான் செய்யுது, அது அவங்களுக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது. என்ன வேதனைன்னு சொன்னா, தாவா செய்வதே ஒரு பொருட்டாக எடுப்பதில்லை, தாவாவை ஒரு பொருட்டை நினைக்கிறது இல்லை. அந்த தாவாவை மறுப்பதற்கான ஆதாரங்களை சொல்லுவாங்க. தாவா மறுப்பதற்கான ஒரு ஆதாரம் தான் என்ன சொன்னா, முஸ்லீமா இருந்தா காஃபிரா இருக்க மாட்டான். அப்ப என்ன அர்த்தம், நீ காஃபிர் தாவா செய்யாத, முதல்ல முஸ்லீம் சொல்லிட்டே இரு. இவன் முஸ்லீமா இருந்தானாக்கா காஃபிரா இருக்க மாட்டான். அவன் இன்னொரு கதை ஒன்று சொல்லுவாங்க, இருட்டு ரூம்ல இருட்டை விரட்டுறதுக்கு நம்ம ஒரு தடியை வச்சோ அல்லது ஒரு கம்பை வச்சோ இருட்டை விரட்ட வேண்டாம், வெளிச்சம் வந்துட்டா இருட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதனால ஈமான் வந்துட்டா குஃப்ர் தானா போயிடும். அந்த ஈமானை தானே கொண்டு வந்து நம்ம சொல்றோம், காஃபிர்கிட்ட ஈமானை கொண்டு வந்து பாடுபடுதான்னு சொல்றோம். அதனால தப்லீக் சகோதரர்கள் மட்டும் அவர்கள் முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய பணிகளோடு சேர்ந்து முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு தாவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அத மாதிரி ஒரு முழுமையான இறைப்பணி எதுவும் இருக்க முடியாது. அதான் நான் சொல்ல வர்றேன். மற்ற தப்லீகாரன் என்ன கிண்டல்லாம் பண்ணது இல்லைங்க. குத்துபா ஓதும் போது இமாம் சிறிது நேரம் மெம்பரில் அமர்ந்து பின் குத்துபா ஓதும் காரணம் என்ன? அந்த சிறிது நேர இடைவெளியில் நாம் எதுவும் துவா கேட்கலாமா? அதாவது 2 குத்துபா ஓதணும். குத்துபா அதாவது பெருநாள் என்றும் ஜும்மா தொழுகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 குத்துபா ஓதிருக்காங்க. அதனால முதல்ல ஒரு குத்துபா ஓதிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு செகண்ட் குத்துபாவை ஆரம்பிப்பாங்க. இந்த குத்துபா ஓதக்கூடிய இடையில நாம ஏதாவது துவா கேட்கலாமா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நேரம் வைத்திருக்கிறான், அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எந்த நேரங்கிறத அல்லாஹ் எனக்கு மறைச்சிட்டான். எப்படி லைலத்துல் கத்ர 5 இரவுகளை வச்சு எந்த இரவு நல்லா மறைச்சிட்டானோ அதே மாதிரி ஜும்மாவுடைய நேரத்தில் ஜும்மா நாள் முழுவதும், அதாவது வியாழக்கிழமை மகரிபில் இருந்து வெள்ளிக்கிழமையுடைய அசர் மகரிப் வரை அந்த 24 மணி நேரத்தில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா உடனே கபூலாகும் சொல்லி அதுல சில அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த நேரம் என்பது அது இமாம் குத்பா ஓதக்கூடிய 2 குத்பாவுக்கு இடைப்பட்ட நேரமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால அந்த நேரத்தில் துவா செய்யுங்க, தப்பு இல்லை. இன்னும் துவா தான் செய்யணும் அப்படி அவசியம் இல்லை. உங்களோட தேவைகளும் தாராளமாக கேட்கலாம், அந்த நேரத்தில் தப்பு கிடையாது. My friend, he is non-Muslim. He would like to come here to hear the bayan. Tomorrow can I bring him here? Is there any restriction to bring him here? எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, தாராளமா கூட்டுவாங்க. ஆனா என்னண்டாக்கா நம்ம அந்த அரபு நம்ம முஸ்லீம் புழக்கத்தில் உள்ள வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். நீங்க அவர் கடைசியில் உட்கார வச்சு அவருக்கு புரியாத போற அந்த தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லிட்டே இருக்கணும். அதே மாதிரி பயான் முடிஞ்ச பிறகு ஏதாவது சந்தேகம் நேரில் என்று கூட்டு வந்தோம், நான் அதுக்கு விளக்கத்தையும் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அவர் ஏதாவது சந்தேகம் தான் கூட்டுவாங்க. அதனால தாராளமா கூட்டுவாங்க, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. தாராளமா கூட்டு உட்கார வைங்க. இது இவருக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு சகோதரருமே உங்களுக்கு தெரிஞ்ச நான் முஸ்லிம்ஸ் தானே அவங்களை கூட்டு உட்கார வைங்க. இஸ்லாமிய கலாச்சாரத்தை இஸ்லாமிய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் மூலமா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தாரு வச்சுங்க, நீங்க மூத்தா போயிட்டீங்க, உங்களுடைய ஆமால் நாமால் ரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நன்மை ஏத்திக்கிட்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்றைய சூழலில் இந்திய முஸ்லீம்களுக்கு தேவையானது அரசியல் விழிப்புணர்வா, அதிகார வர்க்கத்தின் வேலை வாய்ப்பினை பெறுவதற்காக விழிப்புணர்வா? வேணா ஒரு பட்டிமன்றம் நடத்திடுவோம்.
இது பட்டிமன்ற தலைமை என்கிட்ட கேட்ட நான் என்ன பண்ணுவேன்? இன்றைய சூழலில் இந்திய முஸ்லீம்களுக்கு தேவையானது அரசியல் விழிப்புணர்வா, அதிகார வர்க்கத்தின் வேலை வாய்ப்பினை பெறுவதற்கான விழிப்புணர்வா? நான் சொல்லுவேன், 2 மண்ணாங்கட்டி விழிப்புணர்வுல இஸ்லாமிய விழிப்புணர்வு தான் அவசியம். முதல்ல அவனுக்கு இஸ்லாமிய விழிப்புணர்வு வந்துட்டா, இஸ்லாமிக் அவேர்னஸ் வந்துட்டா, மற்ற எல்லா அவேர்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுல அல்லாஹ் சொல்லுவான் உங்களுக்கு என்னென்ன தேவை, இந்த சூழ்நிலை என்னென்ன தேவை அல்லாஹ் ரசூல் சொல்லுவாங்க. அதனால இப்போதைய தேவை இஸ்லாமிய அவேர்னஸ். அவர் உண்மையான முஸ்லீமாக, உண்மையான முத்தகையாக, உண்மையான தக்வாதாரியாக, அல்லாஹ்வுக்கு பயந்தவனா இருந்தா போதும். அல்லாஹ் சொல்றான், ஒத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுப்பான். எத்தகைய விழிப்புணர்வு வேணுங்கிறது அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தருவான். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் பயந்துங்க. அதனால அரசியல் விழிப்புணர்வா அந்த விழிப்புணர்வு தேவையில்லை. முதல்ல தூக்கத்திலிருந்து விழிப்புணர்வும் இஸ்லாமிய விழிப்புணர்வு தான் முக்கியம். பட்டிமன்றம் நடத்துறதுக்கு முன்னாடியே தீர்ப்பு சொல்லிட்டேன். ஒசு 3 தடவை தான் செய்ய வேண்டுமா? மசாஜ் செய்வது 1 தடவை செய்யலாமா? பள்ளியில் உள்ள எழுதப்பட்ட வாக்கியம் என்ன? ஷரியத் கோர்ட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட முக்கிய கோர்ட்டுகளில் ஒன்றாகுமா என்று கூறினீர்கள். ஜெயிட்ஸ் அகோ ஆகிவிட்டதா, 2 years அகோ ஆகிவிட்டதா? தவறு இருப்பின் மன்னிக்கவும். என்ன கேட்கறான்னு தெரியல. சரி, கேள்வி கேட்கிறார். ஒது 3 தடவை செய்ய வேண்டுமான்னு சொல்லி, ஒதுவுடைய உறுப்புகளை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ஒவ்வொரு உறுப்புகளையுமே 3 தடவை கழுவணும். சுன்னத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. ஆனா கம்பல்சரி 3 தடவை செஞ்சு ஆகணுமா? சில பேர் தண்ணி இருக்காது, பாவம் தண்ணி இருக்காது, ட்ரம்ல ஒழிச்சு ஜக் எடுத்து ஒழிச்சு இருக்கணும். பின்னாடி 4 பேர் நிற்பாங்க. இவர் அந்த நேரத்தில் நம்ம பேணுதலா 3 தடவை 30 தடவை கழுவிட்டு உட்காந்துருப்பாரு. 1 தடவை கழுவுவதும் சுன்னத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயங்களில் 1 தடவை கழுவி இருக்காங்க. ஆனா உறுப்புகள் முழுமையாக கழுவப்பட வேண்டும். சில சமயம் 2 தடவை ரசூலுல்லாஹ் கழுவி இருக்கிறாங்க, 3 தடவை கழுவி இருக்கிறாங்க. அதனால எப்படி எந்தெந்த சூழ்நிலை ஃப்ரீயா இருக்குது 3 தடவை கழுவுங்க, தப்பு இல்ல. இல்ல தண்ணி நெருக்கடியா இருக்குது 1 தடவை கழுவிட்டு உடம்பு ஃபுல்லா நல்லா நனைஞ்சிருச்சா போதும், 1 தடவை கழுவினாலும் போதும். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்திக்கிறதுக்காக தான் 3 முறையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. 2வது கேள்வி, மசாஜ் செய்வது 1 தடவை செய்யலாமா அப்படின்னு சொல்லி. பொதுவா மசாஜ் செய்யற முறையை தெரிஞ்சுங்க. தலைக்கு மசாஜ் செய்யற முறை என்ன அப்படின்னு சொன்னா அது தெரிஞ்சுங்க. 2 கையை நல்லா நனைக்கணும். நனைச்சிட்டு தண்ணியை உதறிட்டு இப்படி என்ன பண்ணணும், அதாவது இப்படி கொண்டு போய் தலைப்பை அவுத்தரணும். இப்படி கொண்டு போய் பின்னாடி வரலும் கொண்டு போய் பிடரி வரலும் போயிட்டு திரும்ப பின்னாடி இருந்து இப்படி முன்னாடி வரலும் கொண்டு வரணும். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. இப்படி 1 முறை மசாஜ் செய்தால் போதுமானது. 1 முறை இந்த மாதிரி கையை நல்லா ஈரமா நினைக்கிட்டு பின்னாடி வரலும் கொண்டு போகணும், திரும்ப என்ன பண்ணணும், முன்னாடி வரலும் கொண்டு வரணும். இதுதான் மசாஜ் செய்யற முறை. இன்னைக்கு மசாஜ் செய்யறத பாத்தீங்கன்னா சில பேரு இந்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவுற மாதிரி, வெத்தலைக்கு எப்படி பயந்து சுண்ணாம்பு தடவும், அதாவது கொஞ்சம் கூடிட்டா நாக்கு பொத்து போயிடும் சொல்லி அந்த மாதிரி வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவுற மாதிரி தண்ணி அப்படி லைட்டா தொட்டு, இது என்ன மசாஜ்? இது மசாஜே கிடையாது. மசாஜ் 1 தடவை தான் செய்யணும், ஆனால் முழு தலைக்கும் மசாஜ் செய்யணும். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி செஞ்சுட்டு அப்புறம் இப்படி ஒரு இழு, இப்படி ஒரு இழு, ஏன்னா அங்க உள்ள ஈரம் வீணாயிடக்கூடாதான். இது பிதாத்தான மசாஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடரி வரைஞ்சு பிடரி முடிச்சுட்டு வந்து அப்புறம் கழுத்துல புது ஒரு மசாஜ், அப்புறம் அப்படி ஒரு மசாஜ் செய்ய வேண்டியதானே. அதனால இதெல்லாம் இந்த மாதிரி மசாஜ்லாம் ஆதாரம் இல்லை. மசாஜ் செய்யற முறை இதுதான். அப்புறம் 3வது கேள்வி கேட்டிருக்காரு, பள்ளியில் உள்ள எழுதப்பட்டுள்ள வாக்கியம் என்ன? இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாரு. ஆயத்து எனக்கு தெரியல, நானும் பார்த்து சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது என்ன ஆயத்துன்னு சொன்னா, அது ஆயத்து என்ன? இது ஹாஃபிது அலா ஸலவாத்தி வ ஸலாத்தில் உஸ்தா வ கூமு லில்லாஹி கானிதீன், ஐவேளை தொழுகையிலே பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்காக நிலையாக நின்று தொழுங்கள். அப்புறம் இந்த பக்கம் என்ன, ஃபைதா கதைத்தும் ஸலாத ஃபதுகுருல்லாஹ கியாமன் வ குஊதன், அதாவது நீங்க தொழுகையை முடித்து விட்டாலும் கூட அல்லாஹ்வை நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்ப சந்தேகம், ஹஜ்ரத் இப்படி அரபில எழுதி போட்டா என்ன, அதுல தமிழ்ல இருந்தாலும் நம்ம படிச்சு அந்த குர்ஆன் ஆயத்தை அமல் செய்யலாம் அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். எழுதணும், அந்த காலத்துல கட்டணவங்க என்ன பண்ணிட்டாங்க, அரபி போட்டு எழுதிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம புனர் நிர்மாணம் செய்யும்போது தமிழ் எழுதிக்கலாம், தப்பு இல்லை இன்ஷா அல்லாஹ். Is there any emergency plan that you have for us in a Sinano like Gujarat and Orissa, where non-Muslims come in groups to attack us and we don't have anywhere to go? எதுக்கு ஒழுங்கா உட்காந்து பயன் பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ள போங்க அப்படிங்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு உள்ள போயிட்டு வாங்க, எதுக்கு பயன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அதாவது ஒரிசால குஜராத்ல அந்த மாதிரி ஆர்எஸ்காரங்க வந்து திடீர் தாக்குதல் பண்றாங்களே, அப்படி நம்ம தற்காத்து கொடுறதுக்காக உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அது எமர்ஜென்சி பிளானா, ஏதாவது எமர்ஜென்சி பிளான், ரகசிய பிளான் ஏதாவது வச்சிருந்தா திரு வாயை கிளறி ஏதாவது சொல்ல வைக்க மாட்டோமா, கொஞ்ச நாளைக்கு உள்ள போய் உட்காந்து கழித்துட்டு வர மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறாரு. ஃபித்யா
ஃபித்யா நோன்பாளிக்கு மட்டும் அளிக்க வேண்டுமா அல்லது மிஸ்கின்களுக்கும் அளிக்கலாமே? தயவுசெய்து விளக்கம் தர வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நோன்பு வைக்க முடியாதவங்க ஃபித்யா நினைக்கிறேன். நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு வயசாளியாகவோ அல்லது நோயாளியாகவோ இருந்தால் அவங்க அந்த ஃபித்யா ஒரு நாளைக்கு ஒரு நோம்புக்கு பகரமா ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது அந்த ஏழை என்பது நோன்பாளியாகத்தான் இருக்கணுமா அல்ல எந்த ஏழையா வேணா இருக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அல்லாஹ் சொல்றது எந்த ஏழையா, பொதுவா ஏழைன்னு தான் சொல்றான், நோன்பாளி ஏழைன்னு சொல்லல. அதுல எந்த ஏழைக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதாவது முஸ்லிமான ஏழைக்கு எந்த ஏழைக்கு வேணாலும் கொடுக்கலாம். நோன்பாளிக்கு கொடுப்பது ரொம்ப சிறந்தது. நோன்பாளி கொடுப்பது சிறந்தது. நோன்பாளி யாருமே கிடைக்கல, எந்த ஏழைக்கு வேணாலும் கொடுக்கலாம், தப்பில்லை. நோன்பில்லாத ஏழைக்கு கொடுக்கலாம், தப்பில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜகாத் 10 மாசத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். நான் 2 மாசத்திற்கு பிறகு ஒரு இடம் வாங்கினேன், அப்போது ஜகாத் கொடுக்க வேண்டுமா? என்னன்னு புரியலீங்களே. ஜகாத் 10 மாசத்துக்கு பிறகு கொடுக்க வேண்டும். நான் 2 மாசத்திற்கு பிறகு ஒரு இடம் வாங்கினேன், அப்போது ஜகாத் கொடுக்க வேண்டுமா? என்ன இதுக்கு புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியுதா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சம்பந்தப்பட்ட நேரில் வந்து கேளுங்க. ஏன்னா இது எத்தனை மாசம் இவர்கிட்ட கேஷா இருந்துச்சு, எப்ப இடம் வாங்கினாரு அப்படிங்கிற விவரம் ஒண்ணுமே இல்லை. அதனால சம்பந்தப்பட்ட நேரில் வந்து கேளுங்க. நான் கல்லூரியில் படிக்கிறேன், கோ எஜுகேஷன் கல்லூரி. ரொம்ப சந்தோஷம். கல்லூரி காலத்தில் பெண்கள் காதல் வலையில் சிக்காமல் இருக்கிறது என்ன வழி? விளக்கம் தரவும், நல்ல விரிவாக விளக்கம் தரவும். யாரும் சகோதரி கேட்டுக்கிறாங்க. முதல்ல அந்த முசீபத்து பிடிச்ச வலையில உலாம இருக்கிறதுக்கு கோ எஜுகேஷன் கல்லூரியில் வித்ரா பண்ணுங்க. அதுதான் முதல் வழி. கோ எஜுகேஷன் கல்லூரியா இருந்தாலும் முதல்ல நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே, பெண்களை படிக்க வைக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பெண்களை படிக்க வைக்கணும், அதுக்குன்னு சில நிபந்தனை இருக்கு சரியத்துல. முதல் நிபந்தனை என்னன்னு சொன்னா, அவங்க இந்த பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய கல்லூரி கோ எஜுகேஷன் கல்லூரியா இருக்கக்கூடாது. முதல் நிபந்தனை. ஆண்களும் பெண்களும் ஒன்னா உட்கார்ந்து கோ எஜுகேஷன் படிப்பது என்பதே இஸ்லாத்திற்கு முரணானது. அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை, ஹராமானது கூட. அதனால முதல் நிபந்தனையே பெண்களை படிக்க வைக்கக்கூடிய கல்லூரி கோ எஜுகேஷன் கல்லூரியா இருக்கக்கூடாது. 2வது நிபந்தனை, அந்த பெண்கள் கல்லூரியா மட்டும் இருந்தா மட்டும் போதாது, அது பெண்களுடைய ஒழுக்கத்தையும் பெண்களுடைய மார்க்க பற்றி காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உறுதியான ஸ்ட்ரிக்டான கல்லூரியா இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ கல்லூரிகள் முஸ்லீம் கல்லூரிகள்ல அது பெண்கள் கல்லூரியா இருந்தாலும் சரி, ஆண்கள் கல்லூரியா இருந்தாலும் முஸ்லீம் நடத்தக்கூடிய கல்லூரி விரலூட்டு என்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஆனா அந்த கல்லூரி நிலைமை என்னன்னு சொன்னா, கலாச்சார ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, கல்ச்சரல் ஃபங்க்ஷன், கலாச்சார விழான்னு சொல்லி. அந்த கலாச்சார விழாங்கிற பேர்ல எல்லா அனாச்சாரங்களும் அரங்கேற்றப்படுதுங்க. எல்லா அனாச்சாரங்களும் எந்த அளவு சொல்வதாக இருந்தால், விபச்சாரம் நடப்பதற்கு முதல் படியாக அந்த கலாச்சார விழா பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப அந்த மாதிரி கல்லூரிகளா இருக்கக்கூடாது. பெண்களுடைய ஒழுக்கத்தை பற்றியும் பெண்களுடைய கற்பை பற்றியும் பயப்படக்கூடிய ஸ்ட்ரிக்டான கல்லூரிகளா இருக்கும். 2வது நிபந்தனை. 3வது நிபந்தனை, நம்முடைய பெண்மகள் கல்லூரிக்கு போயிட்டு வர்ற அளவுக்கு அவங்களுக்கு போக்குவரத்து பாதுகாப்பு நம்ம ஏற்பாடு பண்ணணும். நான் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துறேன், 12 பஸ்ல பாஸ் வாங்கி கொடுத்துறேன், நீ எக்கடா கேட்டு போ. எல்லா ஷேட்டும் அதுல தானே வர்றான், 12 பஸ்ல தானே வர்றான். இன்னும் சில பேர் இல்ல 12 பஸ்ல அனுப்புறதுல நல்ல நம்பிக்கையான ஒரு ஆட்டோ டிரைவரோட அனுப்புறேன். அது இதோட பெரிய முசீபத்தாச்சே. அதனால போக்குவரத்து பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய இந்த நிபந்தனைகள்லாம் இருந்தால்தான் பெண்களை படிக்க வைக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் பெண்களை படிக்க வைக்கணும். இப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாமல் பெண்களை படிக்க வச்சுட்டு அப்புறம் என் பெண் வழிகட்டு போயிட்டா, லவ்ல உடுத்துட்டா, கியூல உடுத்துட்டா, அவங்க கூட போயிட்டா, இவங்கிட்ட போயிட்டான்னு அங்காளைகள் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அந்த குற்றத்துக்கு பெற்றோரும் சேர்ந்து ஆளாவார்கள். அதனால பெண்கள் இந்த முசீபத்தில் விழாம இருக்கிறதுக்கு என்ன வழிங்கன்னா, முதல்ல கோ எஜுகேஷனா இருக்கக்கூடாது. 2வது, அப்படியே சில சமயங்களில் உதாரணமா பெண் மெடிக்கல் படிக்குது, மெடிக்கல்லாம் கோ எஜுகேஷன் இல்லாம அவாய்ட் பண்ண முடியாது, பெண்கள் கல்லூரி மட்டும் போக முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் தவிர்க்க முடியாத இடத்துல அந்த பெண்ணுக்கு நாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் தக்வாவையும் ஏற்படுத்தி கொடுத்து அவள் ஒரு நெருப்பாக அங்கே இருக்க வேண்டும். எப்படி சொன்னா, ஒரு இல்லாத பையன் அவன்கிட்ட ஹாய் அப்படின்டா செருப்பை கட்டுவோம் அப்படிங்கணும். இல்ல கூட படிக்கிற பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், எனக்கு சொல்லி தர்ற பையன் அப்படின்னா அவன் எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துருவான். அதனால அப்படி செருப்பை கட்டுற மாதிரி முதல்ல என்ன பண்ணுவான், ஹாய். அங்க சைத்தான் முதல்ல ஹாய் தான் ஆரம்பிக்கிறான். சைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சைத்தான் இருக்கிற இடம் ஆய் இருக்கிற இடம் சொல்லி. அந்த ஆய் அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உள்ள போகும்போது அல்லாஹ்வுமே அவுது பிக்க மினல் குபுத்தி வல் கபாயித், யா அல்லாஹ் கெட்ட ஷைத்தானை தீங்கிட்டு பாதுகாப்புன்னு கேட்டு கபூஸ்ல போங்கன்னாங்க. அந்த ஆய் இருக்கு, ஆய்ங்கிற வார்த்தை தான் என்ன ஆகி போச்சுன்னா ஷைத்தான் ஆரம்பிக்கிற வார்த்தை ஆகி போச்சு. முதல்ல ஆய். ஒரு கடை ஆய் எப்படி இருக்கிறான்னு கேட்டானா, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற அப்படின்ட்டானா. அந்த மாதிரி ஹாய்ங்கிறது செய்த ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சுட்டாங்க, ஜஸ்ட் வாங்க ஒரு காஃபி சாப்பிடலாமா, ஜஸ்ட் லைக் வாங்க ஒரு காஃபி சாப்பிடலாம். காஃபி தானே அப்படின்னு போனா முடிஞ்சு போச்சு, கலாஸ் எல்லாம் அவுட்டு.
அங்கேயே தடுத்து, நீ யார் எதுக்கு காபி சாப்பிட கூப்பிடுற, நீ யார் எனக்கு மாமனா மச்சாரா அண்ணனா தம்பி எனக்கு, அங்கேயே அவன் செருப்பாளிக்கெல்லாம் கேள்வி கேட்டா அதோட பயப்படுவான். இதைத்தாங்க ரப்பல் ஆலமீன் சொல்லி, நான் சொல்றது இல்லைங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்நிய ஆண்களிடத்தில் நீங்கள் இழுத்து இழுத்து பேசாதீர்கள். திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பெண்கள் இன்னும் ரொம்ப படுமோசம். வீட்டுல வந்து ஒருத்தர் கேட்கிறார், பாய் இருக்காருங்களா அப்படின்னா, பாய் இல்லங்க, எப்ப வராரு தெரியாது. அவன் நினைக்கிறான், ஐயோ இந்த அம்மா நம்மளே எந்த போடு போடுறது, பாய் எந்த போடு போடுமோ தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு போனோம். இவரே பாய் இல்லீங்களே, எப்ப வராரு தெரியலீங்களே, உள்ள வாங்கலே, ஒரு காபி சாப்பிட்டு போனாங்களே அப்படின்னா, அல்லாஹ் சொல்றா, யாருடைய உள்ளங்களிலே ஷைத்தான் என்ற நோய் குடியிருக்கின்றானோ அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சுவான். அது என்ன போடுறதுப்பா, காலேஜ் பசங்க சொல்லுவாங்க, என்ன போடுறது, கடனை போடுறது, கடனை போட ஆரம்பிச்சுவான். அவன் ஏசுமாம்ல ஷைத்தான், பரவாயில்லையே பாத்தி கொலையுத, நம்ம ட்ரை பண்ணா என்ன, ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரதமி, ரத்த நாளங்கள்ல ஓடிட்டு இருக்கான் ஷைத்தான். அந்த ஷைத்தானோட தீங்கிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லை, அல்லாஹ் பாதுகாத்தாலே தவிர. மக்காபுல் இமாம் பெரிய அஜர்தா இருக்காரு, பெரிய தாடியா இருக்காரு, பெரிய தலப்பாக இருக்காரு, இவர் அந்நிய பெண் எந்த பெண் வந்தாலும் சமாஜம் சொல்ல முடியும், எனக்கு பாதுகாப்பு இல்லை, அல்லாஹ் பாதுகாத்தாலே தவிர. நான் பெரிய தக்வாதாரி, எந்த பெண்ண யார் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னைக்கு ஓதுன ஆயத்து, இன்னைக்கு ஓதுன முதல் ஆயத்து, ஒமா உபர்ரியு நஃப்ஸி, ஒமா உபர்ரியு நஃப்ஸி, என்னுடைய ஆத்மாவை நானே பரிசுத்தமாக்க முடியாது, என்ன பாதுகாக்க முடியாது பாவங்கிறது, இல்லா என்னை அல்லாஹ் பாதுகாத்தானே தவிர. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதனால எல்லா ஆணும், அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையில இருந்தால் மூன்றாவதா ஷைத்தான் இருப்பான். அது எவ்வளவு பெரிய அல்லாமாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அவுலியாவா இருந்தாலும் சரி, நபிமார்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களை வச்சு சோதிச்சிருக்கிறான். அவன் வெற்றி பெற்றால் அது வேற விஷயம். அதனால சகோதரர்களே, பெண்களுடைய விஷயத்தில் ஆண்கள் நெருப்பாக இருக்க வேண்டும், ஆண்களுடைய விஷயத்தில் பெண்கள் நெருப்பாக இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் நெருப்பாக இல்லை என்றால் நெருப்பு பத்திக்கும், ரெண்டு பேரும் மத்தியில் நெருப்பு பத்திக்கும். அதனால பெண்கள் கல்லூரிக்கு போறது, படிக்க போறது பெரிய அதாவது சாதாரண விஷயம் இல்லைங்க. என் மகன் டாக்டர் படிக்க வச்சுட்டேன், ஐஏஎஸ் படிக்க வச்சுட்டேன், என் மகன் பெரிய ஆள் படிச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் தப்பு இல்லை. ஆனால் நெருப்பாக இருந்து படிக்க வேண்டும். அந்த பெண்ணை நீங்க நெருப்பாக உருவாக்கிக்கலாம் முதல்ல பார்க்கணும். இதெல்லாம் இந்த நிபந்தனை இருந்தா பெண்களை படிக்க வைங்க. மற்றபடி அவங்க ஆண்களோட பேசுறது கூடாது, பழகக்கூடாது, ஒழுங்கா உட்கார்ந்து படிக்க கூடாதுலாம் ஒண்ணும் கிடையாது. நிர்பந்தமான இடத்துல மெடிசின் மாதிரி மெடிக்கல் மாதிரி நிர்பந்தமான இடத்துல கோஎஜுகேஷன் படிச்சு ஆகணும்டா, வேற வழியில படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நிபந்தனையோடு, இந்த ஒரு பெண் தன்னைத்தானே மனதளவில் அவர் கற்போடு இருக்கணும், மனதளவில் உடலளவில் கற்போடு இருக்க வேண்டும், சரியா சொல்லக்கூடிய பர்தாவை பேண வேண்டும், பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும், அந்நிய ஆண்கள் எடுத்தது. இந்த நிபந்தனையோடு இருந்து ஒரு பெண் பணி செய்ய முடியும் என்றால் நாங்களும் பணி செய்யலாம். குழந்தை இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல, போர்க்காலத்துல சஹாபி பெண்மணிகளை தாதியராக அழைத்து சென்றார்கள். அதாவது செவிலியர் படைக்கு, நர்ஸ் பணிக்கு அழைச்சிட்டு போனாங்க. அதாவது காயப்பட்டவங்களுக்கு காயம் போடுறதுக்கு, மருந்து போடுறதுக்கு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா போயிருக்காங்க, அந்த ஜீனப் ரலியல்லாஹு போயிருக்காங்க. எல்லாம் புர்கா அவுத்து போட்டு ஹாய் அப்படின்னு போலியே நர்ஸ் வேலைக்கு ஷரியத்திலே அத்தனை பேணுதலோடு புர்கா போட்டு முகத்தை மறைத்து அங்கே பணி செய்தார்கள். இதை இஸ்லாம் தடை செய்யல. நல்லா புரிஞ்சுங்க, புர்கா என்பது பர்தா என்பது பெண்களுடைய அழகுக்குத்தான் அந்த முக்காடை தவிர பெண்களுடைய மூளைக்கு முக்காடை சொல்ல போடுற சொல்லல ஷரியத்து. அழகை மறைத்துக் கொண்டு ஷரியத் சொன்ன முறைப்படி நீங்க எவ்வளவு பணி வேணாலும் செய்ய, தப்பு கிடையாது. உங்களுக்கு நீங்களே கட்டுப்பாடு போட்டுக்கிட்டு. குழந்தை இல்லாத தம்பதியர்கள் வேறொருவரின் குழந்தையை தத்தி எடுத்து வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா? அப்படி வாங்கக்கூடிய குழந்தைக்கு பகரமாக வெகுமதியாக குழந்தையை பெற்ற தாய்க்கு பணம் கொடுப்பது ஏற்கக்கூடியதா? தயவு செய்து விளக்கம் தரவும். அதாவது அப்படி வளர்ப்பு மகனா எடுத்து வளர்ப்பது தவறல்ல. அப்படி வளர்ப்பு மகனா எடுத்தாலும் கூட அது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த வீட்டு தந்தைக்கு அது மகரமாக ஆகாது. ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த தாய்க்கு மகரமாக ஆகாது, மகரமாகாது. அந்நிய ஆண் அந்நிய பெண் தான். அது சொந்த மகன மாதிரி சொந்த மகன மாதிரி சொல்ல முடியாது, அந்நிய பெண் தான். அது அப்படிதான் பார்க்கணும். அந்த தத்து கொடுக்கக்கூடிய தாய்க்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கலாமா? அது விலை கிடையாது, அன்பளிப்பு. அது நீங்க கொடுக்கறது வாங்குறது அவங்க உங்களுக்கு வந்து உள்ளது. அங்க சரியத் கொடுக்க வரல, கொடுக்கணும் கொடுக்கலாம். அவங்க வேணான்னு மறுத்துட்டாலும் உங்க விருப்பம். அது is having black thread wire on hands, thread wire on hands, legs and waist and rings with stones in allowed in Islam. கருப்பு சிவப்புல கயிறு கட்டுறது, இடுப்புல கட்டுறது, தாயத்து கட்டுறது, கையில கட்டுறது, மணிக்கட்டுல கட்டுறது, ரிஸ்ட்ல கட்டுறது, இந்த மாதிரிலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்னு கேட்கறாங்க. எதுக்கு கட்டுறாங்கன்னு முதல்ல சொல்லுங்க, அப்புறம் அது அனுமதி இருக்குதா இல்லைன்னு பார்ப்போம். எது கட்டுறாங்க? கருப்பு கயிறு சிவப்பு கயிறு கட்டுறவங்க, கழுத்துல போடுறவங்க, கையில கட்டுறவங்க, இடுப்புல கட்டுறவங்க எதுக்காண்டி கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, அது காத்து கருப்பு அணுகாம இருக்கிறது. மந்திரிச்சு கட்ட தாயத்து, இந்த தாயத்து மந்திரிச்சு கட்ட தாயத்தை கட்டுவது என்பது
காஃபிருடைய கலாச்சாரம், முஷ்ரிக்குடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை நாம் பின்பற்றினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் மாற்றவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர் அவர்களையே சார்ந்தவர். நம்மளும் அந்த மாற்றவரோட போய் சேர்ந்துருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால அந்த தாயத்து கட்டவங்க கயிறு கட்டவங்களும் ஒரு கயிறு அறுத்து எறிஞ்சிருக்கு. சூரா அல் கத்ரில் ஒரு ரூஹ் என்பதன் பொருள் ஆத்மா என்றும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்றும் தர்ஜுமாவில் பல்வேறு கருத்து வருகிறது. ரூஹ் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் குறிக்கிறதா? அவரை மட்டும் அல்லாஹ் தனியாக செல்வதன் காரணம் என்ன? மலக்குகள் ஒளியால் உண்டானவர்கள், ரூஹ் ஜிப்ரீல் குறிப்பது ஏன்? இதைத்தான் கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவி என்கிறார்களா? நல்ல கேள்விங்க. அதாவது அந்த இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு பீஇذن ரப்பிக. அதாவது சொன்னானே இந்த இரவிலே மலக்குமார்களும் ரூஹும் இறங்குகிறது அப்படின்னு சொன்னாலும் இந்த ரூஹ்னா என்ன அப்படிங்கிறதுக்காக ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்துப்படி, எல்லா முஃபஸிருடைய கருத்துப்படி இந்த ரூஹ் என்பது அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்கும். ரூஹுல் குதுஸ், ரூஹுல் குதுஸ் என்ற வார்த்தைக்கு பரிசுத்த வார்த்தையின் தமிழ் அர்த்தம் பரிசுத்த ஆவின்னு சொல்லி. இந்த ரூஹுல் குதுஸ் தான் கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவிங்கிறாங்க. ரூஹுல் குதுஸ் என்பது அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறிக்கும். அவர்களை மட்டும் அல்லாஹ் தனிப்பட்ட முறை சொன்னா மலக்குமார்கள் இறங்குறாங்கன்னு சொன்னாலே போதும் இல்லையே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்கன்னு சொன்னா பொதுவாகவே ஒரு கூட்டம் இருந்தால் அந்த கூட்டத்தில் தலைவர் தனிப்பட்ட முறை சொல்லுவாங்களா இல்லையா? உதாரணமா நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு போலீஸ் கேங் வருது, வந்து உங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண போறேன், அசத்து உங்களையும் தான் சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையாங்க? அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்கள் எல்லாம் இறங்குவாங்க சொல்லும் பொழுது மலக்கு அதாவது ஜிப்ரீலும் சேர்ந்துதான். அவங்க தலைவர் மலக்குகள் தலைவர்னால அவங்க மேல அல்லாஹ் என்ன பண்றான் ஸ்பெஷலா சொல்றான். மற்றபடி ரூஹ்ங்கிறது ஆத்மா இறங்குது, மௌத்தான உயிர்லான இறங்குது அப்படிலாம் கிடையாது. அந்த ரூஹ் என்பது ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆவி, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரூஹுல் குதுஸ் என்ற அந்த வார்த்தையை தான் அரபு தமிழ்ல பரிசுத்த ஆவி கிறிஸ்தவர் சொல்றாங்க. சிலர் வித்ரு தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத் தொழுகிறார்களே, அது என்ன தொழுகை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வித்ரை உங்களுடைய இறைவனுடைய கடைசி தொழுகையை ஆக்கி கொடுங்கிறாங்க. அதனால வித்ரை இறைவனுடைய கடைசி தொழுகையா இருப்பதுதான் சிறந்தது. ஆனால் ரமதானில் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க, வித்ரு தொழுத பிறகும் சாதாரண மற்ற தொழுகை தொழுலான்னு சொல்லி. அதனால ரமதான்ல நீங்க வித்ரு தொழுதுக்கு அப்புறம் 2 ரக்காத் நஃபில் தொழுகிறீங்க, அதுக்கப்புறம் 2 ரக்காத் ஏதாவது 4 ரக்காத் நஃபில் தொழுகிறீங்க, அது உங்க விருப்பம் சம்பந்தப்பட்டது. அது வந்து இஸ்லாம் தடை செய்யல, கம்பல்சரியா தொழுதாகணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இன்று சனிக்கிழமை முழு பிறை சென்னையில் பார்த்தேன். முழு பிறைன்னு சொல்ல மாட்டேன், முழு நிலவு. ஆனால் நோன்பு 12 தான் முடிந்துள்ளது. நீங்கள் பிறை விஷயம் இங்குள்ள காலி தான் முடிவு செய்யணும் என்று சொல்லி காலி போட்டிருக்காரு, காலி தான் முடிவு செய்யணும் எழுதியிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு சரியாகப்பட்டால் ஏன் காலியை பின்பற்ற வேண்டும்? இப்படி எல்லா முட்டாள்தனமான விஷயங்களுக்கும் கூட்டு நிற்காமல் இந்த வருஷமாவது பெருநாள் அன்று நோன்பு பிடிப்பதை தவிர்க்கவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மாற்றமானதாகும். முதல்ல நான் கேட்கிறேன், இது எந்த பெருநாளை கொண்டாட சொல்றீங்க? சவுதி பெருநாளையா இல்ல அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பெருநாளையா? ஏன்னா ஒரு காலத்துல சவுதியை பெற பார்த்தா ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதையாவது ஒரு நாள் ஏத்துக்கலாம்னு வைங்களேன். இப்ப புது ஒரு கூட்டம் இந்த வருஷம் புதுசா வந்துருது, எங்களுக்கு சவுதி பிறை இல்லை, அதுக்கும் ஒரு நாள் முன்னாடி அட்வான்ஸ், அப்புறம் அடுத்த வருஷம் அதுக்கு ஒரு முன்னாடி அட்வான்ஸ், கடைசியில் ஷாபான்ல போய் நிக்க நோம்பு. ஒரு நாளா முந்திட்டு போனா ஷாபான்ல போய் நிக்க நோம்பு. நம்ம முதல் நோம்பு வைக்கிற அன்னைக்கு அவங்க பெருநாள் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இது எந்த பெருநாளை கொண்டாட சொல்றீங்க? இன்னைக்கு முழு நிலவா தெரியுதுன்னா இன்னைக்கு பேர 12 தானே, நாளைக்கு பேர 13 நம்ம கணக்குப்படி. நாளைக்கு வர முழு நிலவா தெரியும், நாளைக்கு முழு நிலவா தான் தெரியுங்க. நாளை கழிச்சு 14 பாருங்க, அது முதல்ல முழு நிலவா தான் தெரியும். முழு நிலவை வச்சுதான் கணக்கு எடுக்காதீங்க. நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள். சூமு பி ருயத்தில் ஹிலாலி வஃப்திரு பி ருயத்திஹி. பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்க. நம்ம பிறையை பார்ப்போம், கண்ணு தெரிஞ்சா நோன்பு வைக்க போறோம், பிறை தெரியாத நம்ம நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, முடிஞ்சு போச்சு. இதுல காலி சொல்றதா ஏத்துக்கணும் அப்படிங்கறது வந்து எதுக்கு சொன்னா ஒரு சமுதாயத்தை ஒற்றுமை நிலவணும்ங்கிறதுக்காக தான். இது நோம்பு திறக்கிற மாதிரி சஹர் வைக்கிற மாதிரி விஷயம் இல்ல. பெருநாள் என்பது எல்லாம் சந்தோஷமா கொண்டாட வேண்டிய விஷயம் இது. அதே மக்காபல்ல ஒரு நாள், சிந்தாரிப்பேட்டில் ஒரு நாள், ஆழ்வார்பேட்டில் ஒரு நாள் அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல சந்தோஷமா இருக்கும்? ஒரு சகோதரத்தை சொன்னாரு, அவங்க அனந்தமிய 3 பேரும் 3 பேர் 3 அமைப்புல இருக்காங்களாம். அவங்க அம்மா திட்ட கழிச்சவங்களா ஒரே நாள் பெருநாள் கொண்டாடி 3 பேர் 3 நாள் பெருநாள் கொண்டாடி 3 நாளைக்கு என்னால பெரியாடி ஆக்கி மாலடா அப்படின்னாங்களாம். ஆனா 3 பேர் 3 அமைப்புல இருக்கிறான். எங்க தலைவர் சொன்னா நீங்க தான் பெருனா, இல்ல எங்க தலைவர் சொன்னா நீங்க தான் பெருனா, எங்க அமீர் சொன்னா நீங்க தான் பெருனா. 3 பேர் 3 பேர் கொண்டாடி இருக்கிறான். அந்த தாய் என்ன பண்ணுவா பாவம்? இது பேர் பெருநாள் அல்ல. பெருநாள் வந்து எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாட வேண்டியது. அந்த விஷயத்துல நம்ம தப்பா ரைட்டோம் அவர் மேல பழிய போட்டு நம்ம போயிட்டோம். அந்த ஒரு காரணம் தான். பெண்கள் இகாமத் சொல்லலாமா? பெண்கள் தொழும் பொழுது, பெண்கள் ஜமாத்தாக தொழும் பொழுது பெண்கள் இகாமத் சொல்லலாம். ஆண்கள் தொழுகைக்கு பெண்கள் இகாமத் சொல்லக்கூடாது.
தாஜ்ஜுத் தொழுகையில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ ஓத வேண்டும் என்கிறார்கள், சரியா? வேறு சூறாக்கள் ஓதலாமா? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி ஓதினார்கள்? அதான் நல்லா புரிஞ்சுக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகிற முறை என்ன அப்படின்னா, முதல் 2 ரக்காத்து சின்ன சூறா ஓதுவாங்க. முதல் 2 ரக்காத்து சின்ன சூறா முடிஞ்சவங்க சின்ன சூறா ஓதுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய சூறாக்களை பெருமான சிலர் ஓதுவாங்க. நீண்ட நேரம் கால் கடுக்கு நின்று வணங்குவார்கள். அதான் தஹஜ்ஜுத் தொழுகிற முறை. நமக்கு சூறாக்கள் பெரும்பாலும் தெரியாது அப்படிங்கிறதுனால இதான் தெரிஞ்ச சூறாக்களை ஓதலாம்னு சொல்றாங்க தவிர அது ஏறு வரிசையில் ஓதணும் இறங்கு வரிசையில் ஓதணும் அப்படிலாம் ஒன்றும் சரத்து கிடையாது. மேராஜ் இரவுக்கும் பராத் இரவுக்கும் நோன்பு வைத்து இரவு முழுது இபாதத் செய்ய வேண்டுமா? அது அப்ப கேட்க வேண்டிய கேள்வி. லேலத்துக்கு அதை பத்தி இப்ப கேளுங்க. மேராஜ் இரவிலையும் பராத் இரவிலையும் சொல்லியாச்சு, இதை பத்தி முழு விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. பரதை வெளிப்படையாக செய்ய வேண்டும், சுன்னத்தை நஃபிலையும் தனியாக செய்ய வேண்டும் என்று கூறினீர்கள். ஒற்றைப்படை இரவுகளில் கூட்டாக அமல் செய்வது சரியா? நல்ல கேள்விங்க. ஒற்றைப்படையான இரவுகளில் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் அமல் செய்யலாமா? தாராளமா செய்யலாம், தப்பு இல்லை. நான் எங்க வீட்டிலேயே இருந்து நான் தனிப்பட்ட முறையில் அமல் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு செய்றீங்களா, தாராளமா செய்யலாம், தப்பு கிடையாது. நம்ம இங்க கூட்டான அமல் செய்யறது எதுக்குன்னு சொன்னா, தனிப்பட்ட முறையில் வீட்டில் வந்து அமல் செஞ்சோன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் 3 மணி நேரம் தூக்கம் வந்து தூங்கிடுவோம். அந்த நிலைமை வராம எல்லாரும் சேர்ந்து செய்வோமே, ஒருத்தர் தூணாமல் எழுப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம அங்க வந்து இந்த கூட்ட அமல் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. தஹஜ்ஜுத் ஒண்ணுதான் நம்ம கூட்டாங்க ஜமாத்தா தொழுகிறோம், வேற எதுவுமே கூட்டாமல் கிடையாது. பயானுங்கிறது கூட்டாமல் செய்ய முடியும். நான் மட்டும் வீட்டில் உட்காந்து பயம் பண்ணிட்டு உட்காந்து முடியுமா? நான் அமல் செய்யறது மார்க்கத்தில் கேள்வி பதில் கூட்டாதான் சொல்ல முடியும், கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். அதனால இதுக்கு இதெல்லாம் வந்து கூட்டமல்ல வராது. கூட்டமல் தஹஜ்ஜுத் மட்டும்தான். அந்த தஹஜ்ஜுதை பெருமான சிலர் தொழுதுருக்காங்க. நீங்க இங்க நடக்கக்கூடிய அந்த திக்ர் சபை திக்ரி ரசூலுல்லாஹ் கூட செய்ய சொல்லிருக்காங்க. திக்ர் சபைகள்லயோ அல்லது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலையோ அல்லது இந்த பயான்கள்லயோ உங்களுக்கு கலந்துக்க விருப்பம் இல்லை, நீங்க குர்ஆன் நினைக்கிறீங்களா, தாராளம் மேல படிக்கல கீழே படிக்கல ஓரமா குர்ஆன் ஓதி யாரும் வணங்குறவங்க இல்ல தொழுவு நினைக்கிறீங்களா, தாராளமா நீங்க தனிப்பட்ட முறையில் எங்க இருந்து தொழுவு யாரும் வேணும்னு சொல்லி பயான் நீங்க தொழுதுட்டு இருக்க யாரும் கேட்க மாட்டாங்களே. அதான் நல்லா புரிஞ்சுங்க. ஜாக்குக்கும் தௌஹீதுக்கும் ஏன் முரண்பாடு வந்தது? இது என்னங்க கேள்வி இது? ஜாக்குங்கிறது ஒரு அமைப்பு, தௌஹீதுங்கிற ஒரு அமைப்பு. 2 அமைப்புமே எனக்கு சம்பந்தம் இல்லை. 2 அமைப்புல எனக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தப்பட்ட அவங்கள்ட்ட உங்களுக்கு ஏங்க முரண்பாடு வச்சு கேட்காம ஏன் வாயை கிளறி எரிஞ்சே பலா இழுக்கிறதுக்கா? Tell me about life history of Aurangzeb rahmatullahi alayhi. What are the things put on him which were not true and what is the reason of it? இன்ஷால்லா பார்ப்போம். ஏன்னா நமக்கு அவுரங்கசீப் அளவுக்குலாம் வரலாறு வர டைம் இருக்குதான்னு தெரியல. மற்ற இஸ்லாமிய சேவியர்ஸ், இஸ்லாமிய புனிதர்கள், நல்லடியார்கள், நல்லவர்களுடைய வரலாறு இன்ஷால்லா ஒரு வரலாறு சொல்லுவோம். வாய்ப்பு கிடைச்சா சில அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி வரலாறு சொல்லுவோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுங்க, இன்னைக்கு அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி வரலாறாக என்ன வரலாறு புத்தகங்கள் எழுதப்படுறதோ அது எல்லாமே போய், அதை மட்டும் புரிஞ்சுங்க. அது எல்லாமே போய். அவருடைய ஒரிஜினல் வாழ்க்கை அதற்கு நேர் மாற்றமா இருந்துச்சு. ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, இவர் இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலராக இருந்தாலும் கூட தொப்பி தைத்து சம்பாதிப்பவராக இருந்தார், அதை மட்டும் சேர்த்துப்பான். அது ஒண்ணுதான் உண்மை. அதுல மற்ற கொடுங்கோலர் அயோக்கியர்கள் பச்சை போய். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி பத்தி டெல் மீ அபவுட் த என்னது இஸ்லாமிக்கா. நீங்க அந்த இட்டாலியன் ஸ்டைல்லாம் எழுத எனக்கு இங்கிலீஷ்ல பெரிய படிக்க தெரியாதுங்க, சாதாரண இங்கிலீஷ்ல எழுதுங்க. உங்க திறமையை பூரா கூட அந்த லெட்டர்ஸ்ல காட்டாதீங்க. Tell me about the Islamic government of Spain when it started. I mean which Khalifa, when is it defeated and by whom and why? Please elaborate it. இன்ஷால்லா சொல்றேன். அதாவது ஸ்பெயினுடைய வரலாறை பத்தி சொல்லி அது எப்பொழுது யாரால் வீழ்த்தப்படுதுன்னு கேட்கறாங்க. இன்ஷால்லா ஒரு நாளைக்கு ஸ்பெயினுடைய வரலாறு நம்ம அஜெண்டால இருக்குது. ஸ்பெயினுடைய வரலாறு பயான்ல இன்ஷால்லா ஸ்பெயினுடைய வரலாறு உண்மையிலேயே முஸ்லீம்களுக்கு, குறிப்பா இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு படிப்பினை தரக்கூடிய வரலாறு. அந்த வரலாறு பத்தி சில ஒரு அஜெண்டா இருக்குது. ஜும்மாவுடைய குத்பா உரை தமிழ் மற்றும் அரபி மொழி இரண்டிலும் நிகழ்த்தலாமா, இல்லை தமிழில் மட்டும் தான் நிகழ்த்தலாமா? தற்போது அனைத்து பள்ளிகளிலும் ஓதப்படும் அரபி உரை முகலாய மன்னர்களின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்ன கூறுகிறார்கள், அது உண்மையா? அது பொய், அப்படி கிடையாது. அப்படி முகலாயர் காலத்தில் ஏற்படுத்தியிருந்தா அவங்க பார்சி பாஷையில் ஏற்படுத்தியிருக்கணும், ஏன் அரபி ஏற்படுத்தினாங்க? அது சஹாபாக்கள் காலத்துல இஸ்லாம் அந்நிய நாடுகளுக்கு பரவும் பொழுது குத்பாவும் அரபில தான், அந்நிய மக்களுக்கு மத்தியில் குத்பா அரபில தான் சொல்லப்பட்டுச்சு. அந்த நடைமுறையில் அப்படியே குத்பா ஓதிட்டுக்கான தவிர மற்றபடி மெம்பர் மேல தமிழ்ல சொல்லலாமா, சொன்னா தப்பு கிடையாது, தாராளமா சொல்லலாம். நம்ம ஒரு ரிவாஜ், ஒரு நடைமுறை இருக்குதுங்கிறதுனால மக்காப்பில் அந்த நடைமுறை ஃபாலோ பண்ணுறோம். அதனால மெம்பர்ல என்ன சொல்ல போறோமோ அதை முன்கூட்டியே ஒரு தமிழ்ல சொல்லிடுறோம். பயான்ல அரை மணி நேரம் சொல்லிட்டு அந்த அரை மணி நேரம் பயானுடைய சாரம் சொல்லி சுருக்கமா அரபில மெம்பர் மேல சொல்றோம். இந்திய அளவில் அனைத்து முஸ்லீம்களிலும் தொடுக்கப்படும் தீமைகளை எதிர்த்து முறையிட்டு நியாயமானதற்கு தீர்ப்பு வழங்குவதற்கு நீதிமன்றம் தவிர வேறு எதுவும் துறைகள் இருக்கின்றதா? மனித உரிமைகள் ஆணையத்தின் மூலம் எதுவும் நியாயம் பெற இயலுமா? நல்ல கேள்விங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, நீதிமன்றங்கள் மூலமாக நியாயம் பெற முடியுமாங்கிற எண்ணத்தையும் எடுத்துருங்க. நீதிமன்றங்கள் மூலம் நியாயம் கிடைக்காது. இன்னைக்கு ஏதோ ஒரு சில நீதிபதிகள் கொஞ்சம் நல்ல நீதிபதிகள் இருக்கிறதுனால
நியாயம் ஒட்டுமொத்தமா செத்து போயிடாம சக்கராத்துல இருக்குதே தவிர பெரும்பாலான நீதிமன்றங்கள் வந்து அநீதிமன்றங்களாக தான் இருந்துட்டு இருக்குது. அதான் உண்மை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. நமக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய அட்வொகேட் சொல்லுவாரு, அவர் வந்து ஒரு முக்கியமான ஜட்ஜுக்கு ரொம்ப நெருங்கினாரு. அவர் சொல்லுவாரு, அதுல எக்கச்சக்கமான தீர்ப்புகளை இவங்க நைட்ல சூதாடும் போது கிளப்ல தான் இருக்கிறாங்க. கிளப்ல போய் பார்த்து பணத்தை கொடுத்த உடனே ஓகே அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் போ அப்படின்றாங்க. ஃபுல்லா கேஸ் அனலைஸ் பண்ணி எழுதுறாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்மை இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதனால நீதிமன்றங்கள் நியாயங்களை எதிர்பார்க்க முடியாது. மனித உரிமை ஆணையங்கள் அதுல ஒரு நியாயம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதுவரை ரமதான் பயானில் சிறந்த அரசர்களை பற்றியும் அவர் தியாகங்களை பற்றியும் வரலாற்று குறிப்பிட்டீர்கள். மாறா முஸ்லிமா பிறந்து இஸ்லாமத்திற்கு துரோகம் இழைத்து மிக மோசமான அக்பர் போன்ற அரசர்களை பற்றியும் அவர் துரோகத்தை பற்றியும் அதனால் அவருக்கு ஏற்பட்ட வீழ்ச்சியை பற்றி வரலாற்று பயனில் பேசலாமே இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள். ஏன்னா அக்பருடைய வரலாற்றை பற்றி பேசுறதா இருந்தா அக்பரை எதிர்த்து போராடிய முஜத்திதி அல்ஃபசானி சர்ஹிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த சீர்திருத்தவாதியா வந்தாங்க. அவங்க தான் அக்பரை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போர் நடத்தியவர்கள், அதாவது ஆன்மீக போர் நடத்தியவர்கள். அவங்களுடைய வரலாறு சொல்லும் போது அக்பருடைய வரலாறு வரும் இன்ஷா அல்லாஹ். சொல்லும் வாய்ப்பு இருந்து அதோடு சேர்த்து நம்ம அவுரங்கசீப் வரலாறு பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். திப்புவின் தந்தை ஹைதர் அலி சுதந்திரத்திற்காக போராடவில்லையா? அவர் போராடினாரு, ஆனா அவர் அது பெரிய அளவில் ஈடுபடவில்லை. ஹைதர் அலி அவருடைய போராட்டம் வந்து பெரிய அளவில் வரலாற்றில் பேசப்படல. அவர் பெரிய அளவில் போராடவும் இல்லை. அதற்கு பிறகு அவருடைய மகன் தான் அந்த இதை வந்து போராட்டத்தை கையில் எடுத்து பெரிய அளவில் போராடியவர்கள். ஒரு கிதாபில் படித்தேன். அந்த புத்தகம் பெயர் அல் குரானில் அரிய தகவல் 500 என்று. 2001 நடந்த மாபெரும் துயர சம்பவம் எது? பதில் 9ஆம் மாதம் 11ஆம் தேதி 110 மாடி வர்த்தக கட்டிடங்கள் அமெரிக்காவில் தகர்ந்தன. அடுத்த கேள்வி, 9ஆம் அத்தியாயம் 11ஆம் பாகம் 110வது திருவசனம் எதை கூறுகிறது? அவர்கள் கட்டிய கட்டிடம் தகர்க்கப்பட்டு அவர்கள் இருதயங்கள் துண்டு துண்டாகும் என்ற கருத்தை கூறுகிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், அல்லாஹ் குரானில் கூறியிருக்கிறானா அல்லது இல்லையா? நல்ல விளக்கம் தரவும். இது வந்து செப்டம்பர் 11 நினைச்சு பாருங்க. செப்டம்பர் 11 WTC சென்டர், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இடிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நம்மளுங்க குரானை எப்படி எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு பார்க்காம அந்த நேரத்தில் 9வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல பார்த்தா அங்க அவருடைய கட்டடங்கள் இடிக்கப்பட்டதுன்னு ஒரு வசனம் வருது. உடனே பாத்தீங்களா அல்லாஹ்வே ஆரம்பத்திலே சொல்லிட்டான் அமெரிக்காவுடைய கட்டடம் இடிக்கப்படும் சொல்லி. இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. குரானை எப்படி ஆராய்ச்சி பண்ணோம்? அறிவுபூர்வமா ஆராய்ச்சி பண்ணோம். சமீபத்துல யாராவது குழந்தை சேர்த்துச்சான், அந்த குழந்தை முட்டத்தலையா சேர்த்துச்சான், அந்த குழந்தை சொல்லிச்சான் எல்லா உலகத்துல எல்லா குரானையும் என் தலைமுடி இருக்குன்னு சொல்லி நம்மால் பூரா குரானை பெருமைப்படி தேட ஆரம்பிச்சான். முடியுதா இது மூடநம்பிக்கை கொஞ்ச நாளைக்கு நடந்துச்சு, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. குரான்ல அத்தாட்சிகளை தெரிஞ்ச அற்புதங்களை தெரிஞ்சா இதுவா அத்தாட்சி? ஆனா இந்த புத்தகத்தில் எழுதிய இந்த கருத்து தவறான கருத்து. இந்த கருத்துக்கும் நடந்த சம்பவத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நாசுக்காக சொல்கிறேன், புரிந்து கொள்ள வேண்டியது. பகல் காட்சி நடந்தால் வறுமை ஏற்படும் என்று ஒரு ஆளின் பயான் பண்ணினார்கள். உண்மையா? குரான் ஹதீஸ் விளக்கம் தர வேண்டியது. நாசுக்கா சொல்றதா புரிஞ்சுக்கலாமா? அதாவது உங்களுக்கு புரியுதா நாசுக்கா சொல்றது? சரி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு ஆலிம் பயான் பண்ணாராம். அதாவது ஓப்பனா சொல்ல இது நாசுக்கு என்னது, மார்க்கத்தை பேசுறதுல நாசுக்கு பூசுக்கலாம் இல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ ஒரு ஆலிம் சொன்னாரா, பகல் நேரத்திலே மனைவியோடு வீடு கூடினால் இதான் நாசுக்கு, வந்து வாழ்க்கையில பரக்கத்து இருக்காது அப்படின்றாராம். ஒரு காலம் அந்த ஆலிம் செஞ்சு பரக்கத்துலாம் போனாலும் போயிருப்பாரு. ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல எந்த ஆதாரமும் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல வந்து புகாரில வரக்கூடிய ஹதீஸை பாருங்க. ஆஜபத்னி இம்ராத்துன், நான் சாலையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டாள். நபிஸல்லா சொல்றாங்க, ஆஜபத்னி இம்ராத்துன், நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன், ஒரு பெண் மீது என் பார்வைப்பட்டு என்னுடைய உள்ளம் கலங்கி விட்டது. நபிஸல்லா சொல்றாங்க. யாருங்க? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஜபத்னி இம்ராத்துன், ஒரு பெண் என்னை குழப்பத்தில் ஆழ்த்திட்டாள், என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டாள். அதாவது அவளை பார்த்தோன்னே எனக்கு உள்ளத்துல வந்துருச்சு. ஃபபாதர்தி இலா சௌதா, உடனே என்னுடைய மனைவி சௌதாவுடைய இல்லத்துக்கு நான் சென்றேன். நபிஸல்லா சொல்றாங்க, சௌதாவுடைய வீட்டுக்கு சென்றேன். ஃபஹுனாக பனாத்துன், அங்கே சிறுமிகளோடு உட்கார்ந்து என்னுடைய மனைவி சௌதா உட்கார்ந்து சுருமா அரைத்துக் கொண்டிருந்தாள். உடனே நான் என்னுடைய கண்களால் சைக்கினை செய்தேன். என்னுடைய மனைவி உடனே தனியாக வந்து விட்டாள். அவளோடு நான் வீடு கூடினேன். யார் சொல்றாங்க? நபிஸல்லா சொல்றாங்க, வீடு கூடினேன் சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களில் யாருக்காவது இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டால் உங்களுடைய மனைவியை அனுபவித்து விடுங்கள். ஏனென்றால் அவரிடத்தில் இருப்பதுதான் உங்களுடைய மனைவிடத்தில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான தத்துவம் பாருங்க. இந்த வார்த்தையை ஒவ்வொரு ஆண்மகன் நினைச்சாண்டா உலகத்துல எவ்வளவு அழகிய கிளியர் பண்றாங்க ஏன் எடுத்து பார்க்க மாட்டான். இவர்கிட்ட என்ன முசீபத், இவர்கிட்ட என் முன்னாடி இருக்கு நினைச்சிட்டு போயிடுவான். இப்படி ஒரு அற்புதமான கருத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இதுல எவ்வளவு நாசுக்க பகல் காட்சி நடத்துங்க, மேட்ரிஷன் நடத்துனாங்க சொன்னாங்க. எவ்வளவு பட்டவர்கள் சொல்றாங்க பாருங்க.
ஒரு பெண் ரோட்ல போய் அங்க ரசூலுல்லாஹ் புனிதமான ஆளாச்சே, ரசூலுல்லாஹ் போய் இந்த வார்த்தை சொல்லலாமா, அவங்களுடைய புனிதம் குறைஞ்சிடாதா? இப்படி சொல்றதுனால எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி புனிதம் இன்னும் கூடுது. அவனுடைய புனிதம் குறையாது, இன்னும் ரசூலுல்லாஹ் புனிதம் கூடும். இதை மறைச்சாதான் புனிதம் குறையும். சொல்றாங்க உம்மத்துக்கு சொன்னா எனக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சுப்பா, ஒரு பொண்ணை பார்த்தப்பா இந்த மாதிரி ஆயிப்போச்சுப்பா, அந்த மாதிரி ஒண்ணு நம்மளுங்க பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ்க்கே ஆயிருக்குது, அதெல்லாம் நானும் பொண்ணை பார்த்துக்கிறேன். எதுல படிப்பு இருக்குமோ அதுல எடுக்கிறது இல்ல. நபிஸ்லாம் சொன்னாங்க அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்ட போது உடனே மனைவி போன சமுதாயத்தை போனேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீங்களும் மனைவிட்ட போங்க. இங்க ஒரு தர்ம சங்கடம் என்னங்கன்னா, ஹஸரத் உங்களை மாதிரி ஆனந்த பிரச்சனை இல்லை, மனைவி இல்லாத நாங்க என்ன பண்றது, சீக்கிரம் கல்யாணம் முடிங்க. ஒரு பெண்ணை அந்நிய பெண்ணை கூர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கோ, ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து வயப்படக்கூடிய அளவுக்கோ, ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து இச்சை கொள்ளக்கூடிய அளவுக்கோ உங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்து விட்டால் உடனே கல்யாணம் பண்ணிடுங்க. அதுல மட்டும் கல்யாணம் தான் வேண்டாம், இது இப்படியே கொஞ்ச நாளைக்கு பார்த்து நடந்துடும், கல்யாணம் வேண்டாம். ரசூல் அழகா சொல்றாங்க, இன்னும் மகா மிசலவனி மகா, அவன்கிட்ட இருப்பதும் மனைவிட்டு இருக்குது, அப்படின்னு வித்தியாசம் அவள்கிட்ட போயிடுச்சு, உங்க மனைவிட்டு இல்லாது. அதனால இங்க என்ன கவனிக்கணும்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது வந்து பகல்ல பார்த்தாங்களா இரவுல பார்த்தாலும் அதிசயம் கிடையாது. பெரும்பாலும் இரவுல பார்க்கறது வாய்ப்பு கிடையாது. அந்த காலத்துல ரொம்ப இருட்டா இருக்கும். இரவுல வந்து ஒரு பெண்ணை பார்த்து வயப்படக்கூடிய அளவுக்குலாம் இரவுல ஏற்பட வாய்ப்பு இல்லை, பகல்ல தான் ஏற்பட்டிருக்கும். பகல் நபி ஸல்லல்லாஹு போயிருக்கிறாங்கல்ல. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அஸரில் இருந்து மக்ரிபுக்குள். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டுவதற்கு முன்பாக, ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் கட்டுவதற்கு முன்பாக, ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி மனைவியோடு வீடு கூட்டிட்டு அந்த குளிப்பையும் இஹ்ராமுடைய குளியில சேர்த்து குளிக்கிற சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்து. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அஸர்ல இருந்து மக்ரிபுக்குள்ள தன்னுடைய 9 மனைவிமார்களிடத்துல வீடு கூடி விட்டு அதுக்கப்புறம் மொத்தமா குளிச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டினாங்கன்றாங்க. என்ன சத்த அஸர்ல இருந்து மக்ரிபுக்குள்ள 9 மனைவிமார்ட்டிமா, அது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. உங்களால முடிஞ்சா யாரும் தடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் புர்கா இல்லாமல் சென்று வந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உமர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு புர்கா போட்டு சென்றார்கள். எனவே பெண்கள் கபர் ஜியாரத் செய்யலாம் என்று சொல்கிறார்களே அப்படி கேட்டிருக்காரு. அதாவது பெண்கள் கபருக்கு போகணும் ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னா, இதை சில பேர் சொல்லுவாங்க, இந்த டூப்ளிகேட் சுன்னத் ஜமாத், டூப்ளிகேட் தௌஹீத் ஜமாத் மாதிரி டூப்ளிகேட் சுன்னத் ஜமாத் இருக்காங்க பாருங்க. இவங்க சொல்லுவாங்க பெண்கள் கபருக்கு போகலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அபூபக்கர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அந்த கபருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அவர் உமர் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டு புர்கா போட்டுட்டு போனாங்க அப்படிங்குவாங்க. இது என்னவோ ஆயிஷா வீட்டுல இருந்து போறப்பட்டு நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு புர்கா போட்டுக்கிட்டு பவுடர் போட்டுக்கிட்டு அத்தர் போட்டுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு பஸ் ஏறி கார் ஏறி தர்காக்கு போன மாதிரியே அங்க போய் சாஸ்தாங்கம் பண்ண மாதிரியும் அவங்க சொல்லுவாங்க. நடந்த விவரம் என்னன்னு சொன்னா, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள, அவங்க எங்கேயும் வெளியே போய் ஜியாரத் செய்யல, வீட்டுக்குள்ளே ரசூல் அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஆயிஷா சொல்றாங்க, அந்த வீட்டுக்குள்ளே ரசூல் அடக்கம் செய்யப்பட்டாங்க, அந்த வீட்டுல நான் குடியிருந்தேன். ரசூலுல்லாஹ்க்கு பிறகு அதற்கு அபூபக்கர் சித்திக் அடக்கம் செய்யப்பட்டாங்க, அப்போ நான் அந்த வீட்டுல குடியிருந்தேன். எப்போ உமர் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டார்களோ அந்த வீட்டை விட்டு நான் வெளியேறி விட்டேன். இங்க பாருங்க, அவங்க சொல்றது என்ன, ரசூலுல்லாஹ் என்னுடைய கணவர், அபூபக்கர் என்னுடைய தந்தை, இவங்க 2 பேரும் அடக்கம் செய்யப்பட்டாலும் அந்த வீட்டுல குடியிருந்தேன். எப்போ ஒரு உமர் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டாரோ அந்த வீட்டை வெளியேறி விட்டேன் ஆயிஷா சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு அந்நிய ஆணுடைய கபரை கூட பார்க்க மாட்டேன் என்று வெளியேறி சென்ற அன்னை ஆயிஷாவுடைய தக்வா எங்க? இன்னைக்கு தலைவரி கோலத்தோட ரோட்ல போன பெருமானார் சொல்றாங்கல்ல, ஒரு பெண் அந்நிய ஆணுடைய, ஒரு பெண் ஆணுடைய மகரமான ஆணுடைய துணை இல்லாமல் அலங்காரம் செய்து கொண்டு வெளியே சென்றால் பகுவ கதாவ கதா, அவ மேப்படி பொம்பளை சொல்ல பாருங்க. அந்த மாதிரி மேப்படி பொம்பளை மாதிரி தர்காக்கு வர்றவங்களை பார்த்து நீ அன்னை ஆயிஷா மாதிரி தான் வர்ற அப்படின்னு சொல்றது எந்த இடத்துல அநியாயம் இது? எவ்வளவு பெரிய அநியாயம் இது? ஆயிஷா அந்த ஹதீஸ் வந்து ஆயிஷாவுடைய தக்வாவுக்கும் அவருடைய மேம்பாட்டுக்கு உதாரணம். அதை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து தர்காவுக்கு அனாச்சாரங்களுக்கு ஆதாரமா காட்ட முடியாது. இந்த பள்ளியில் குர்ஆன் ஷரீஃப் கீழே இருக்கிறது, ஹஸ்ரத் அவர்கள் சேரில் உட்கார்ந்திருக்கிறார்கள், மேலும் முதுகு பின்னால் குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறது. இது குர்ஆனுக்கு ஒழுக்கமற்ற செயல் அல்லவா? விளக்கம் தரவும். இது வந்து நம்ம குர்ஆன் அங்க வச்ச காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் எடுத்து ஓதணும், ஏன்னா பீரோல வச்சா எழுச்சி போறதே சோம்பேறிப்படுறாங்க அப்படிங்கிறத குர்ஆனை வச்சங்க. அப்புறம் இடையில தஃசீர் பயான் பண்ணும்போதுலாம் அந்த குர்ஆன் எடுத்து நான் டேபிள் போட்டு எடுத்து வைக்கிறேன், மேல வைக்கதான் சொன்னேன். ரமதான் என்னன்னா தவிர்க்க முடியல. என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட மொத்தம் 10 இது 1 13 குர்ஆன், மொத்தம் 130 குர்ஆன் இருக்குது. இந்த 130 குர்ஆனை டெய்லி டேபிள் தூக்கி வைக்கிறது, அப்புறம் திரும்ப எடுத்து அடுக்கிறது, திரும்ப டேபிள் தூக்கி வைக்கிறது, திரும்ப எடுத்து அடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம், ரொம்ப சிரமமான விஷயங்கிறதுனால இது வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஹராமான விஷயமோ, குர்ஆன் ஷரீஃப் மேல கீழே இருக்கும் மேல உட்கார்ந்து இருக்கிறது ஹராமான விஷயமோ, மார்க்கத்துக்கு முரணான விஷயமோ அல்ல. இது தவிர்க்க முடியலங்கிறனால உட்கார்ந்துருக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. தஃசீர் பயான் பண்ணும்போது ஒரு இதுக்குன்னு ஒரு தனி டேபிள் போட்டு குர்ஆன் எடுத்து மேல வைக்க சொன்னேன். அது வாராந்திர ப்ரோகிராம் வளர்த்து பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. இது டெய்லி நடக்கிறதுனால ரமதான்ல சரி அப்படியே மேல தூக்கி வச்சுட்டா கூட பல நேரத்தில் ஓதத்துல மறுபடியும் கீழே எடுத்து வைக்கணும். இதுக்கு தான் நான் என்ன பண்ண ஆரம்பத்திலே சொன்னேன்,
இங்க வந்து அந்த 2 ஆணி அடிச்சிருது பாருங்க, தெரியுதுங்களா? அதே மாதிரி ஃபுல்லா இந்த மாதிரி 5 பக்கம் ஆணி, இந்த பக்கம் 5 ஆணி அடிச்சு ஜும்மா பயான் நடக்கும்போது அந்த மாதிரி தஃசீர் பயான் எடுத்து மேலே தூக்கி மாட்டிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்றாங்க மேலே மாட்டினா ஆணி தாங்காது, யாராவது தோதுட்டு தலையில எழுது பெரிய ஆபத்தா போயிடும் அப்படின்னு சொன்னதுனால அந்த திட்டத்தையும் நிறுத்தியாச்சு. வேற வழி இல்லாத நிர்பந்தத்தினால இப்படி யாரும் உட்காந்துருக்காங்க. இல்லை சொல்ல 4 கீழே உட்காந்து பயான் பண்றேன், உங்களுக்கு முகம் தெரியாது, அதனால உட்காந்துருக்கிறேன். ஹஸரத் எவ்வளவு மைனூட்டா மக்கள் வாட்ச் பண்றாங்க. கொலை செய்தால் திரும்பி அவனை கொலை செய்து விட்டார்கள் அல்லாஹ் மறுமையில் கேட்க மாட்டானா? கேட்க மாட்டான். அல்லாஹ்வே சொல்றான், கொலை செய்து விட்டால் திரும்ப அவனை கொலை பண்ணணும். அது சுப்ஹானல்லாஹ். வியாபாரம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதினானே, அவனுடைய வழக்கு என்ன ஆயிற்று? அது சொல்லியாச்சு. தாடி வைப்பதில் ட்ரிம் செய்யலாம், ஒதுக்கக்கூடாது என்று சொல்கிறார்களே, சரியான முறை என்ன? அதாவது தாடி வைக்கிறதுல சரியான முறை என்ன அப்படின்னு சொன்னா, முழு தாடி வைக்கிறீங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல வருது, கஸ்ஸு ஷாரிபி வ இஹ்ஃபாஉல் லிஹ்யா, மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளருங்கள். கஸ்ஸு ஷாரிப், கஸ் அப்படின்னா ட்ரிம் பண்றது, ஷேவ் பண்றது அல்ல. சில பேர் எனக்கு தெரியாம மீசையை ஃபுல் ஷேவ் பண்ணுவாங்க, அது தப்பு. அது ஷேவ் பண்றதுக்கு ஆதாரம் கிடையாது. கஸ்ஸு ஷாரிப் அப்படின்னு சொன்னா ட்ரிம் பண்றது, கத்திரிக்கோளாலேயோ இல்ல ட்ரிம்மராலேயோ ஏதோ ஒன்று வச்சு ட்ரிம் பண்றது, அதான் கஸ்ஸு ஷாரிப். மீசையை ட்ரிம் பண்ணணும். இஹ்ஃபாஉல் லிஹ்யா, தாடியை பெரிதாக வளர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல வருது. இந்த அடிப்படையில் பார்த்தா தாடி எவ்வளவு பெருசா வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சுன்னத்துல நமக்கு தெரியுது என்னன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் கட்டி விட்டு ஹஜ்ஜில மொட்டை அடிக்கும் போது என்ன பண்றாங்க, தன்னுடைய தாடியை இப்படி புடிச்சுக்கிட்டு இந்த மீதி பகுதியை வெட்டுக்கிறாங்க. தாடி ஃபுல்லா புடிச்சுக்கிட்டு மீதி பகுதியை வெட்டுக்கிறாங்க ஒரு முறை. அப்ப குறைந்த அளவு தாடி என்பது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நடைமுறையிலே தெரியுது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஹதீஸ்கள்லயுமே தாடியை வளர விடுங்கள். ஏஃபாண்டக்கா பராமரித்து வளர விடுவதுன்னு அர்த்தம். பராமரிக்கணும், அதாவது சும்மா காடா மிடந்து வளர விடக்கூடாது. பராமரிக்க, சீப்பு போடணும், எண்ணெய் போட்டு தேய்க்கணும், அதை நல்லா ஒதுக்கி அழகுபடுத்தணும், பராமரித்து வளர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தாடியை பத்தி. 2வது ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல வருது, இந்த ஆண்களுக்கு இந்த தொண்டையில இருந்து முடிச்சு, இதுக்கு ஆடம்ஸ் ஆப்பிள்வாங்க ஆங்கிலத்துல, தெரியுங்களா? பெண்களுக்கு இருக்காது, ஆண்களுக்கு மட்டும் இருக்கும். ஆடம்ஸ் ஆப்பிள்வாங்க. இது ஆடம்ஸ் ஆப்பிள் ஆங்கிலத்துல ஏன் பேருண்டா, கிறிஸ்தவர் சொல்லுவாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஆப்பிளை தின்ன உடனே அந்த ஆப்பிள் வயிற்றுக்குள்ள போவாங்க, தொண்டையிலே மாட்டிக்கிச்சான். அதனால ஆண்களுக்கு என்னதுதான் இந்த முடிச்சிருக்கு, அந்த முடிச்சுக்கு ஆங்கிலத்துல ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படிங்குவாங்க. தமிழ்ல முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அது கிறிஸ்தவருடைய நம்ம ஆதாரமா சொல்லாது. ஏன் பேர் வச்சு காரணம் சொல்ற, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஹதீஸ்ல. இந்த முடிச்சிருக்கு பாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷமாயில் ஹதீஸ்ல ஒரு நாள் சொல்ல இருக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய அங்க அவயங்கள், அவரோட உடல் அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஷமாயில் திருமதி தெரியாது, திருமதி ஹதீஸ்ல இருக்குது. அதை பத்தி சொல்ல முடியாது, அஜெண்டால இருக்குது. அதுவும் அதை பத்தி ஒரு நாள் சொல்றேன். அந்த ஷமாயில்ல வரும், ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் பேசணும்னாக்கா அந்த முடிச்சு தெரியாது, அந்த அளவுக்கு தாடி பெருசா இருக்கும், அந்த அளவுக்கு தாடி பெருசா இருக்கும் அப்படின்னு ஹதீஸ்கள்ல வருது. அப்ப அந்த அடிப்படையில தாடியை பெருசா வைக்கிறதா ரசூலுல்லாஹ் சுன்னத்தை தவிர, இன்னைக்கு நேர் மாற்றமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கஸ்ஸு ஷாரிப், மீசையை ட்ரிம் பண்ணுங்கறாங்க. இப்ப என்ன தாடியை ட்ரிம் பண்ணுமா, ட்ரிம்மர் போட்டு 1ஆம் நம்பர் போட்டு 2ஆம் நம்பர் போட்டு. இப்ப இன்னைக்கு புது ஃபேஷனா அன்டச்சபிள், அது என்ன அன்டச்சபிள் ஷேவ், அதான் ஷேவ் தானா, அதுல அன்டச்சபிள் ஷேவா, அதான் ஃபுல்லா ஷேவ் பண்ணாம அரைகுறையா வைக்குது. இதெல்லாம் யார் தாடின்னு சொன்னது? இதுக்கெல்லாம் நாங்க என்ன சொல்லணும், கசகசா தாடி, சேமியா தாடி அப்படிங்குவோம். கசகசா தாடி அந்த இது வச்சு பார்க்கணும், லென்ஸ் அதை வச்சு பார்க்கணும். ஓ அப்ப தாடி இருக்குது. எப்படி பார்த்தா கசகசா தாடி, தொட்டு பார்த்து தடவுனா சேமியா தாடி, பார்த்தோன்னே பார்த்தா அதான் தாடி. எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு பாருங்க, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்து. முன் சென்ற நன்மாவுடைய வரலாறு பார்த்தா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துல பனி இஸ்ராயீலை ஒப்படைச்சிட்டு போறாங்க, தூர் சீனா மலைக்கு வேதம் வாங்க போறாங்க. போயிட்டு வரதுக்குள்ள என்ன பண்றாங்க, மக்கள் காளை மாட்டை வணங்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி வந்து என்ன பண்றாங்க, கோவத்துல பாவி ஒன்றுதானே ஒப்படைச்சிட்டு போனேன், இப்படி காலமாக வணங்க விட்டியே கோவத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து தாடியையும் தலைமுடியும் பிடிக்கிறாங்க. இப்படி 2 கையால, ஒரு கையால தாடியையும் ஒரு கையால தலைமுடியும் பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எப்ன உம்ம லா தாஹது பிலஹியதி வலா பிரஸி, என்னுடைய அண்ணனே தம்பியே, என்னுடைய தாடியை முடிய பிடிக்காதீங்க, விடுங்க நான் சொல்றேன், என்னோட தாடியை முதல்ல விடுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கோவத்துல வந்து ஒருத்தர் தாடியை பிடிக்கும் போது எப்படிங்க பிடிப்பாங்க, எப்படி பிடிப்பாங்க? இப்படி வந்து பிடிப்பாங்களா, இப்படி வந்து பிடிப்பாங்களா? இப்ப இன்னைக்கு வைக்கிற தாடி வந்து இப்படிதான் பிடிக்க முடியும். இந்த மாதிரி தாடி இருந்தாலும் வேகமா இப்படி பிடிக்க முடியும். அதனால நாளைக்கு யாரும் என்ன என் தாடியை பிடிச்சிடாதீங்க சொல்ற பேச்சுக்கு. பெரிய தாடியா இருந்தாலும் தாடி எப்படி பிடிக்க முடியும், இத்தனை தாடி எப்படி பிடிச்சாது, என்ன தாடி அது? இன்னைக்கு பிரெஞ்சு பேட், அதாவது இங்கேயும் இங்க மட்டும் தாடி,
அரப் பேட், அரபுக்கார தாடி, இதெல்லாம் பிரெஞ்சு பேடு, அரபு பேடு தான் தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி தாடி பெரிய தாடியா வச்சிருந்தாங்க. கசீருல் லஹியா என்ற ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அடர்ந்த தாடி உடையவர்களாக இருப்பார்கள், தன்னுடைய தாடிகளுக்குள் கைகளை விட்டு கோதி கழுவுவார்கள், ஹதீஸ்ல வருது. அவ உண்மையிலே ரசூலுல்லாஹி பின்பற்றதா இருந்தா பெரிய தாடி வைக்கணும், அதான் ரசூலுல்லாஹி சுன்னத்து. இந்த தாடி தான் சாதாரண தாடி இல்லையா சில, அது அல்லாஹ்ட்ட போய் கேட்டுங்க, எனக்கு தெரியாது. பெண்கள் சேர்ந்து நிற்க மாட்டேங்கிறார்கள், நடுவில் ஈ ஓட்ட விடுகிறார்கள். பெண்கள் முகத்தை மறைக்கத்தான் வேண்டுமா, தௌஹீதில் மறைக்க தேவையில்லை என்று கூறுகிறார்கள். அதனாலதான் தௌஹீது போலி தௌஹீதுன்னு சொன்னேன். குர்ஆனை மாற்றமா சொன்னதால போலி தௌஹீதுன்னு சொன்னேன். பெண்கள் எந்த நிலையிலும் அந்நிய ஆண்கள் இடத்துல தன்னுடைய முகத்தை மறைக்கத்தான் செய்யணும், மறைச்சுதான் ஆகணும். சரி, இது பெண்கள் சப்புல நிக்க மாட்டலாம், அடிக்கடி டெய்லி சொல்லிட்டு இருக்கிற, தயவுசெய்து தாய்மார்கள் சப்புல ஒழுங்கா நில்லுங்க, சேர்ந்து நில்லுங்க, இணைஞ்சு நில்லுங்கன்னு சொல்லி அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. In Ahl Hadith Mass during Jummah khutbah, they do not recite Sahaba name in second khutbah. Why so? அது வந்து ஃபர்து கிடையாது. அஹ்ல் ஹதீஸ் மலையாசல்ல வந்து சஹாபாக்கள் பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சஹாபாக்கள் பேரை சொல்றது ஃபர்து ஒன்றும் கிடையாது. நம்ம அவங்க முன்னாடி துவா செய்யறது, விருப்பப்பட செய்யலாம், விருப்பப்பட துவா செய்ய விடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நவுது பில்லாஹி மின் ஸாலிக், இதனுடைய அர்த்தம் சொல்லுவோம். ஏனென்றால் உலமாக்கள் பயான் செய்யும் பொழுது எப்பொழுது நபி பற்றி தரக்குறைவா பேசப்படுகிறது அப்போது இந்த உபயோகப்படுத்துகிறார்கள். விளக்கம் தரவும், நபியை பற்றி தரக்குறைவா பேசினா மட்டுமில்ல, எப்போது ஒரு அருவருக்கத்தக்க காரியத்தை சொன்னாலும் அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக என்ற அந்த வார்த்தை சொல்லணும். நவுது பில்லாஹி மின் ஸாலிக்னா அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்துல பேசணும், இந்த விஷயத்துல கேட்டோமா அதனுடைய அமர்ச்சி எடுத்து தருவானாக.